ஹாய் ஹலோ டார்மிஸ் அனிஷா எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன்டா. எல்லாரோட கமெண்ட்டும் பார்த்தேன். கடைசியாக அந்த வேலண்டைனுக்கு விட்ட அந்த 1 ஷாட் 2 ஷாட்டு அதில் பார்த்தேன். எல்லோரும் கமெண்ட் போட்டுருந்தீங்க, நெக்ஸ்ட் பார்ட் போடுங்கன்னு போட்டுறேன்டா. அதுக்குள்ளே என்னடா இந்த கதை கொண்டு வரீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இந்த கதை விட்டு ஒரு 2 வீக்கா இல்லை 1 வீக் ஆக போகுது. ஸோ இதை முடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு அந்த வேலண்டைனுக்குள்ளதையும் பேசிடலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் ரெட்டை கதிரி, ஐயோ செலகுடி மன்னிச்சிருங்க, உங்களுக்காக ரெட்டை கதிரி சீக்கிரம் போட்டுடுறேன், சரியா? அது கடைசி இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால தான் நான் பேசிடுறேன்டா, ஓகேவா? நான் கண்டிப்பாக முடிச்சிடுறேன், கோச்சிக்காதீங்க. அப்புறம் எல்லாரோட கமெண்ட்டையும் பார்த்தேன், எல்லா கமெண்ட்டையும் படித்தேன்டா. நான் கமெண்ட்டுக்கு ரீப்ளே பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்கடா. எல்லா கமெண்ட்டையும் ஒன்று நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரீப்ளே பண்ண டைம் இல்லை. எல்லாருக்கும் ரீப்ளே ஒரே நேரத்தில் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு பண்ணிவிட்டு பண்ணாடி என்னடா அவங்களுக்கு மட்டும் பண்ணிக்காங்களேன்னு நினச்சிப்பீங்கன்னு நான் யாருக்கும் பண்ணலடா, ஓகேவா? நான் எல்லாத்துக்கும் பண்ணுறேன், ஓகேவா? ப்ளீஸ்டா, கோச்சிக்காதீங்க, ஓகேடா? நான் இப்போது ஸ்டோரிக்குள்ளே போனேன். அறுவரை மன்னிப்பாயா பார்ட் 2 தான், அதாவது இந்த 2 தான் கடைசி. இதில் கடைசியாக நம்ம சுகா டேவை திட்டியிருப்பான். அதனால் டே அந்த வேலையை விட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குடே சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்க மாதிரி தான் நான் முடிச்சிருப்பேன். இங்கே ஜேகேவை ஜிமின் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், ஜேகே ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். அப்படி தான் 2 பேர் பிரேக்கப்லேயும் நான் முடித்தேன். இப்போது என்னென்னு இந்த ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம், ஓகேவா? ஓகேடா, டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. இப்போது கடைசியாக ஜேகேவும் ஜோங்கும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம தே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான். இப்போ அப்படியே அந்த டே தான் போயிருக்கோம். இப்போ மறுநாள் காலையில் தான், இப்போ காலையிலேயே ஜோங்குக்கும் எழுந்திரிச்சு அவங்களோட அந்த இதுக்கு தான் கிளம்பியிருப்பாங்க. இப்போது ஜோங் தான், என்னடா சார் வரவே இல்லை, உண்மையாகவே ட்ரான்ஸ்ஃபர் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு தான் வரப்போகிறாரா? ஷேண்ட் அப்படி இருக்காது, நான் கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை அவர். ரொம்ப கவலையாக இருக்குது ஜங்கு அப்படிங்கும்போது, எனக்கும் தெரியலடா, வரட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது ஒரு மேடு தான் சாப்பிட கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் ஜோங்கும் தான் சாப்பிட தான் வருவாங்க. இங்கே நம்ம சின்ன ஹாரம் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போது ஜங்குக்கும் ஜோங்கும் வரப்போ, வாங்க அம்மா எங்கே தயாங்க அப்படின்னு ஜின்னு கேட்கும்போது, அவர் வெளியே போயிருக்காரு. என்ன வெளியே போயிருக்காரா? எப்போ போனார் அப்படின்னு கேட்பான். அது நேற்று நைட்டு கொஞ்சம் முக்கியமான விஷயம்னு போயிருக்காரு அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, சரி உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி 2 பேர் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான், ஆமாம் ஜிமின் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அவன் ரூமில் இருக்கான், சாப்பிட வரல, அப்புறமா வரேன்னு சொல்கிறான் அப்படிங்கும்போது, ஏன் என்னாச்சு தெரியல, என்னன்னு தெரியல, மூட் அப்செட்டாகவே இருக்கான், போய் பேசினாலும் பதில் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுன்னு பேசிகிட்டு இருக்காது. ஜங்குக்கு தான் அப்படியே கேட்டுட்டு அப்படியே ஜோங்க பார்ப்பான். ஜங்கு பார்த்துப்பாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திரிச்சு போகும்போது வாட்ச்மேன் தான் ஜங்குக்கிட்டையும் ஜோங்கிட்டையும், தயாங் சாரை யாரோ ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, ஷன தயாங் சாரையா? ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க அப்படிங்கும்போது, ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தான் யாருன்னு பார்க்க போயிடுவாங்க. இப்போது ஆரம்பிச்சுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே தான் போயிடுவார். இப்போது ஜங்குக்கும் தான் யார் அது அப்படின்னு போய் பார்க்கும்போது அங்கே ஒரு பொண்ணு தான் நிற்பா. அந்த பொண்ணுக்கிட்ட தான் ஜோங் தான் யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். அது தயாங் எங்க அப்படிங்கும்போது, தயாங் சார் அவர், நீங்கள் யார் அப்படிங்கும்போது, நான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒயன் அப்படிங்கும்போது, ஓ அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு அப்படிங்கும்போது, அப்படியா ஃபோன் அடித்தேன் எடுக்கலை, அதுக்கப்புறம் நான் அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த அட்ரஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, நீங்கள் வாங்க ரூமில் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னை தான் கூப்பிட்டு ஜங்குக்கும் தான் ரூமுக்கு தான் போயிட்டு அப்படியே ஒரு சேரில் தான் தான் உட்காந்துருப்பா. இப்போ ஜங்குக்கும் ஜோங்கும் அப்படி பெட்டில் தான் உட்காந்துட்டு, எங்கே தயாங் ஏன் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒயன் கேட்கும்போது, அது அப்படி சொல்லிட்டு 2 பேர் தயங்குவாங்க. இப்போ ஒயன் தான், அது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனா ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், நான் அவன் வீட்டுக்கே போயிருப்பேன், ஆனால் அவன் இங்கே ஒர்க்கில் இருக்கான்னு ஃபோன் பண்ணும்போது சொன்னான், அதனால தான் வந்தேன் அப்படிங்கும்போது, ஆமாம் இங்கே தான் இருந்தார், ஆனால் நேற்று ஒரு பிரச்சனை போயிட்டார் அப்படின்னு ஜூம் சொல்லும்போது, என்னது பிரச்சனையா என்ன அப்படிங்கும்போது, தெரியல, ஆமாம் நீங்கள் உண்மையாகவே தயாங் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தான் உண்மையானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வீட்டில் இருக்கிற பையனுக்கு ஒரு மியூசிக் டீச்சர் வருவாங்க, அவங்க பேர் சுகா, அவங்களுக்கும் தயாங்கும் என்ன போயிட்டுருக்கு, அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஜூங் கேட்கும்போது, சுகா ஆமாம் தயாங் சொன்னா, இங்கே தான் டீச்சராக இருக்கான்னுக்கிட்டே சொன்னா, அவங்க 2 பேருக்குள்ளேயும் அப்படி சொல்லிட்டு
பாதியிலே நிப்பாட்டும் போது இப்போ சங்குக் தான், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ளீஸ், எங்களுக்கு சுத்தமாக எதுவுமே புரியலை. நாங்கள் தயாங் சார் கூட 2 வருஷமாக இருக்கோம். ஆனால் அவர் இப்படிலாம் இருந்ததில்லை. இப்போது ரொம்ப சேடாக இருக்கார். என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒயன்தான் அது அது வந்து சுகா அவன் தயாங்கோட லவ்வர் அப்படிங்கும்போது ஜூம் தான் ஷன. ஆமாம், அவங்க 2 பேரும் டீப்பாக அவ்வளோ லவ் பண்ணாங்க. நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதுலேருந்தே அவங்க 2 பேரும் லவ்வர்ஸு. அவ்வளோ இதாக லவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் சுகா தயாங்க மீட் பண்ணதுக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லி இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். ஆனால் அந்த இடத்துக்கு தயாங்கட்டி போக முடியலை. அப்படிங்கும்போது ஜங்குக் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அது தயாங்கோட வாழ்க்கையில் நடந்த பெரிய இழப்பு. அப்படிங்கும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவங்க அம்மா திடீர்னு காலில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்கன்னு தயாங்க்கு கால் வந்துச்சு. நான் அப்போ தயாங் கூட தான் இருந்தேன். அவன் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவனுக்கு ஒரே சொந்தம் அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா தான் அவனுக்கு அவ்வளோ உயிர். அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் அவனுக்கு தெரிஞ்சோன்னே அவ்வளோ உடஞ்சிட்டான். அப்புறம் நானும் அவனும் அவங்க அம்மாவை பார்க்க போயிருந்தோம். அவங்க அம்மாவுக்கு பெரிய ஆக்சிடெண்ட்டு, அவங்க அதுலேருந்து செத்து போயிடுவாங்க தான் அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அப்படி ஆகலை. அவங்க கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. அவங்க கோமா ஸ்டேஜ் போகிறதும் இறந்து போகிறதும் ஒன்று தான் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க இதுலேருந்து மீண்டு கூட வரலாம், இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் உடஞ்சி போயிட்டான் அவன். அவனை எப்படின்னா அவனுக்கு ஆளுகள் சொல்கிறதுனே தெரியலை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் தயாங்க இருந்தான். அப்படியே கொஞ்ச நாள் ஃபுல்லாக அவங்க அம்மா பக்கத்துலேயே உட்காந்து அழுதுகிட்டு அப்படி இருந்தான். அந்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அவன் தேடின அடுத்த ஆள் சுகா தான். சுகாக்கானே அவன் கால் பண்ணான். சுகா அந்த காலை எடுக்கவே இல்லை. அவன் 2 நாள் கழிச்சு தான் சுகாவுக்கு 2 நாள் இல்லை 1 வீக் கழிச்சு தான் கால் பண்ணான். சுகா எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் சுகாவை தேடி அவன் வீட்டுக்கு போனேன். சுகா அங்கேயும் இல்லை. சுகாவை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அவன் எங்கே போனான்னு தெரியல. அதுலேயே அவன் இன்னும் கொஞ்சம் உடஞ்சிட்டான். எல்லாத்துலேயும் தான் அவன் மீண்டு வர 1 மாதம் ஆணிச்சு. அதுக்கப்புறம் அவன் எப்பயும் மாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் அவன் முன்ன மாதிரி இல்லை. ரொம்பவே அமைதியாகிட்டான். ஆனாலும் அவன் சுகாவை நினைக்காத நாள் கிடையாது. சுகாவை நாங்களும் நிறைய இடத்துல தேடினோம். அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் அவன் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறது 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு தயாங் கால் பண்ணப்போ தான் தெரியும். அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க, தயாங் லைஃப்பில் இவ்வளோ நடந்திருக்கா அப்படிங்கும்போது ஆமாம், அவன் லைஃப்பில் இன்னும் நிறையவே நடந்திருக்கு. அவன் அவங்க அம்மாவை தான் உலகமாக நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சுகா 2மே இல்லாமல் அவன் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் சுகாவை தேடாத இடம் கிடையாது. நானும் ஒவ்வொரு டைம் எங்கேயாவது அவனை பார்த்துடான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 2 நாளுக்கு முன்னாடி எங்கே தான் இருக்கான்னு சொன்னேன். அப்போயே போய் நான் பேச சொன்னதுக்கு அவன் பேச மாட்டேன் சொல்லிட்டான். அதான் நானே சரி 2 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னேன். நான் கால் பண்ண அவன் எடுக்கலை. அதான் நான் வந்துட்டேன் இங்கே அப்படி சொல்லும்போது இப்போ அப்படியே ஜங்குக்கும் தான் பார்த்துப்பாங்க. இப்போது ஜங்குக் தான் என்ன பண்ணுறது இப்போது தெரியல. தயாங் சார் வரல, நாங்கள் ஃபோன் பண்ணி எடுக்கலை. ஒரு வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போனார். அவன் வீட்டில் தான் போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு பர்சன் தான் உள்ளே வந்துட்டு ஒயனை பார்த்து ஒயன் அப்படிங்கும்போது இப்போது ஒயன் எழுந்திரிச்சு சுகா அப்படிங்கும்போது என்ன சொல்கிற நீ, தயாங்கூட அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சுகா கேட்பான். இப்போ அப்படியே ஒயன்னா சுகாவை பார்த்துட்டு ஆமாம் சுகா அப்படிங்கும்போது என்ன சொல்கிற. அப்போது அவன் நான் என்னமோ நினச்சி நான் அவன்கிட்ட பேசாமல் இருந்துட்டேன். எனக்கு தெரியாது இதெல்லாம். நான் அவன் மேலே கோவமாக இருந்தேன். அதனால தான் நான் யார் பேச்சையும் கேட்கலை. ஆனால் தயாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் லெட்டர் தான் வச்சுருப்பான். அதை அப்படியே கீழே போட்டு எனக்கு தெரியும் அவன் வீட்டில் தான் இருப்பான், நான் போய் அவனை பார்க்குறேன் அப்படின்ட்டு சுகா தான் உள்ள எல்லாரையும் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு வெளியே நின்றுப்பான். இப்போது எல்லாத்தையும் கேட்டோன்னே சுகாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமானதுக்கு அப்படி அழுத கண்ணோட தான் வந்து என்கிட்ட சொல்லிட்டு வேகமாக போயிருப்பான். இப்போது ஜங்குக்கும் தான் என்ன நடக்குதுங்க அப்படிங்கும்போது என்ன நடக்கணுமோ அதான் நடக்குது. அவன் கரெக்டாக தேயை தான் பார்க்க போகட்டும், அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது ஜூன் தான். அப்போது தெரியுமா சுகாவுக்கு, அவனுக்கு தெரியும் அவன் வீடு அவனுக்கு தெரியும். அவன் கரெக்டாக அங்கே தான் போவான். இதுதான் நடக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி அவனுக்கே எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போது ஜூன் தான் அந்த லெட்டர் தான் வந்து எடுத்து பார்க்கும்போது சுகாவை வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கு எழுத வச்சுட்டு இங்கே அப்படியே இதை தாண்டி தான் போகணுங்கிறதுனால அங்கே அப்படியே வரும்போது இவங்க இதெல்லாம் கேட்டிருப்பான். இப்போ ஜூன் தான் வேலையை ரிசைன் பண்ணதாக வந்திருக்காரு போல். அப்படிங்கும்போது இப்போ பையன் தான் அந்த லெட்டரை வாங்கி கிழிச்சிட்டு இனிமேல் இதுக்கு வேலை இருக்காது அப்படிங்கும்போது இப்போ ஜூன் தான்
அப்போது சுகா புரிஞ்சுப்பான்னு சொல்கிறீங்களா? இதுக்கு மேலே அவன் என்னத்தை புரிஞ்சுக்கணும்? எல்லாமே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாமே கேட்டுட்டான். இப்போது அவன் போய் அவங்க அம்மாவை பார்ப்பான். அப்போ தெரியும் அவனுக்கு தேவை பற்றி. சுகா தேவை எவ்வளோ லவ் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க லைஃப்பில் நடக்காது. சின்னரம் அவங்க மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜங்குக்கு தான் அப்போது எல்லாம் ஓகே ஆயிருமா? அதெல்லாம் எல்லாம் ஓகே ஆயிரும். ஓகே நான் கிளம்புறேன், அவங்க 2 பேரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும்போது இப்போ தான் எனக்கும் தான் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கும்போது இப்போது பையன் தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டு சரி நான் கிளம்புறேன், தேவை நான் கால் பண்ணி பேசிக்கிறேன் சார், இதுக்கப்புறம் காலை கண்டிப்பாக எடுப்பார் அப்படி சொல்லிவிட்டு இப்போ அவங்க இடத்துக்கு பாய் சொல்லிட்டு பையன் தான் போயிடுவா. இப்போ ஜங்குக்கும் தான் என்னடா இது என்னென்னமோ நடக்குது அப்படின்ட்டு ஜூன் சொல்லும்போது என்ன நடக்குது தெரியல, ஆனால் நல்லது நடந்தா சரிடா அப்படி சொல்லி 2 பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது ஜிமன் தான் வயன் போகிறத பார்த்துட்டு என்ன தான் யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் தேவோட ஃப்ரெண்டு, தேவை பார்க்க வந்தேன் அப்படிங்கும்போது ஓ அப்படியா ஓகே அப்படி சொல்லிவிட்டு வயன் தான் போயிடுவா. இப்போது ஜிமன் தான் அப்படி உள்ளே வந்து ஜூங் அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக்கும் ஜூங்க தான் பார்ப்பாங்க. இப்போது ஜங்குக்கை ஜிமின் பார்க்கவே மாட்டான். இப்போ ஜூங்கை பார்த்து சுகா எங்கே, அவங்க ஏன் நான் அவங்க வேகமாக போகிறத மாதிரி தான் பார்த்தேன், அவங்கள கூப்பிட போயிட்டாங்க, எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஜிமன் வெளியே தான் நின்று பேசுவான். இப்போ ஜூங் தான் அப்படியே வந்து அது என்ன சொல்கிறது உங்ககிட்ட பெரிய விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கும்போது என்ன பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக்கு அப்படியே ஜிமனை பார்க்கும்போது ஜிமன் பார்க்கவே மாட்டான். அதுவா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது என்ன சுகா டீச்சர் இவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிடும், நாளைக்கு வருவாங்க, நீ நாளைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கும்போது ஓகே அப்போது நாளைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் போயிடுவான். ஜிமன் ஜங்குக்கை பார்க்கவே மாட்டான். சூங்க அதை நோட் பண்ணியிருப்பான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஜிமன் ஜாலியாக இருக்காங்க சாடாக இருக்கிறத பார்த்துட்டு இப்போ உள்ளே வந்து என்னடா தயாங் பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சு உன் பிரச்சனைக்கு என்னதான் முடிவு அப்படிங்கும்போது ஜங்குக்கு தான் எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போது ஜூன் தான் அவன் என்னடா இப்படி மாறிட்டான், ஆளே நல்லா கலகலன்ட்டு எல்லாத்தையும் பேசிட்டு ஜாலியாக இருக்கிறவன் ஏதோ அமைதியாக இருக்கான், சன்னமோட ஒன்றும் புரியலை, நீ என்ன தானே நினச்சிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஜங்குக்கு எதுவும் பேசாமல் அமைதி இருக்கும்போது எதுவும் பேசாத, எதுக்கு இப்படி இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான். ஜங்குக்கு தான் அப்படியே பேத்தில் உட்காந்துட்டு சின்ன அவனை பார்க்காத பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே சுகா தான் தேவோட வீட்டுக்கு தான் போயிருப்பான். இப்போது அங்கே போய் டோர்கிட்ட காலிங் பெல் அமுகும்போது இப்போது அப்படியே ஒருத்தவங்க தான் வந்து திறந்துட்டு சுகா பார்த்தா சுகா தான் உள்ளே வருவான். அவங்க வந்துட்டு தேவோட அம்மாவை பார்த்துக்கிறவங்க. இப்போது அவங்கக்கிட்ட தான் அம்மா இங்கே தீங்கும்போது இப்போது அந்த பர்சன் தான் தேவோட அம்மா இருக்கிற இடத்த தான் காப்பாங்க அந்த ரூமை. அப்படியே சுகா தான் போய் பார்க்கும்போது அவங்க அம்மா தான் ஒரு பேத்தில் கண்ணை மூடிட்டு படுத்திருப்பாங்க. அதை தான் சுகா வந்து பார்த்துட்டு அவங்க அப்படியே கண்ணெல்லாம் அப்படி கலங்கும். அப்படியே அவங்கள பார்த்துட்டு அழுது நிற்பான். அப்படியே அழுதுட்டு தயாங் எங்கே அப்படின்னு கேட்கும்போது தயாங் சார் மேலே அவரோட ரூமில் இருக்கார் அப்படிங்கும்போது சுகா தான் அப்படியே தயாங்க பார்க்க தான் வருவான். இப்போ அப்படியே தயாங் ரூமுக்கு தான் மாடியில் தான் இருக்கும். அப்படியே வேகமாக ஓடி போய் தயாங் ரூம் மறுபடி திறந்தா இருக்கும். அப்படியே உள்ளே போய் பார்க்கும்போது தயாங் தானோட பெட்டியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பான். இப்போது டோர் திறக்கிற சவுண்டு கேட்டோன்னு அப்படியே திரும்பி பார்க்கும்போது சுகா தான் அப்படியே டோரை திறந்துட்டு உள்ளே வந்துட்டு தயாங்க பார்த்துட்டு அப்படியே நிற்பான். தயாங் தான் அப்படியே சுகாவை பார்த்துட்டு தயாங்க கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி அழுகையாக வரும். இப்போது சுகா தான் வேகமாக வந்து தயாங்க தான் ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுவான். இப்போ தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. தயாங்கும் அப்படி அழுதுது. சுகா தான் தயாங்கா என்னை மன்னிச்சிருடா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாருங்கிறது கூட எனக்கு கிடையாது தயாங்கா, ஏன்னா எனக்கு மைண்டு ஃபுல்லாக கோவம் எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. நான் உங்ககிட்ட எதையுமே கேட்காம நானே ஒரு முடிவு எடுத்துட்டு நானே உன்னை விட்டு ரொம்ப ஷட்டி இருந்துட்டேன். ஆனால் உன் லைஃப்பில் இவ்வளோ பெயின் நடந்திருக்கும், இவ்வளோ உன் வாழ்க்கையை திருப்பி போட்ட போய் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது தயாங்க, என்னை மன்னிச்சிருடா அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுவான். தயாங்கோட கை 2 தான் பிடிச்சிட்டு நான் ஒரு பைத்தியக்காரன், ஏன்னா
எனக்கு நீ வராதது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் உன்னை அன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா என் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் உங்ககிட்ட என்னென்னமோ சொல்லணும், ஏதோ பேசணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு கோவத்தில் தான் அன்றைக்கி இருந்துட்டு தயாங்க. ஆனால் நீ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பேன்னு எனக்கு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகும் போது இப்போ தயாங்க அப்படியே சுகா பார்ப்பான். இப்போது சுகா நான் உங்ககிட்ட சொல்ல எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் உன்னை பார்க்கவே முடியல. நீ வீடையும் எங்கேயோ மாற்றிட்டு போயிட்டேன். உன் ஃப்ரெண்ட் யாரையுமே என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் எல்லாருக்கிட்டையும் முட்டாள் மாதிரி ஏதோ சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் என்னோட தயம் இவ்வளோ வலியை எப்படி எப்படி எப்படிடா நானும் இல்லை அம்மாவும் இப்படி இருக்காங்க, எப்படி தயங்க இவ்வளோ வலியை பொறுத்துக்கிட்டு நீ இருந்த அப்படி சொல்லிட்டு அட் பண்ணிவிட்டு அப்படி அழுவும் எப்பயோ நான் செத்துட்டேன் தெரியுமா உனக்கு? ஏன்னா எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன், என் அம்மாவும் இல்லை, என் கூட இருக்கிற நீயும் இல்லை, 2 பேரும் இல்லை. ஏதோ வாழணுன்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. உன்னை பார்த்தப்ப பாதி உயிர் என்கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி உன் மடியில் படுத்து அழுகணும் அப்படின்ட்டு நான் என்னென்னமோ யோசிச்சு உன்னை பார்க்கும்போது தோணேன். ஆனால் நீங்கிட்ட பேசலை, என் மேலே அவ்வளோ கோமா இருந்தேன். அப்படிங்கும்போது தயன் கூட கையை தான் பிடிச்சி சுகாதான் காரணத்தில் என்னை அடிடா நான் ஒரு பைத்தியம், ஏன்னா எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேன். உன்னை நான் புரிஞ்சிக்கல ஒழுங்காக நான் புரிஞ்சுட்டா இவ்வளோ வழியை உனக்கு கொடுத்துருக்க மாட்டேன்னு நீ என்னை மன்னிச்சாலும் நான் என்னை எப்பையும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுக்கும் போது இப்போது தேதா அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே சுகா பார்ப்பான். சுகா தான் அப்படியே அழுத கண்ணோட இருக்கும்போது இப்போ அப்படியே தேதா அப்படியே சுகாவே பார்த்துட்டு எங்கிட்ட வந்துட்டியா நீ திரும்பி என்னை புரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கும்போது சுகா தான் தேவா பண்ணிவிட்டு நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் எப்படி ஒன்று புரிஞ்சிக்காம இருப்பேன்? உன்னோட அம்மா எப்படி இருக்காங்கன்னு என் கண்ணால் நான் பார்த்தேன். உனக்கு உங்கள் அம்மா எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு தெரியும். அவங்கள எழுதிட்டு நீ நிற்கும் போது உனக்கு ஆறுதலாக நான் என்ன அப்படின்ட்டு நினைக்கும் போது எனக்கு பிடிக்கல தயாங்க அப்படி சொல்லும்போது இப்போது தயாங்க தான் சுகா அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்னை விட்டு போயிட்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் அம்மாக்கிட்ட எப்போ பார்த்தாலும் அதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ண அப்படின்ட்டு எனக்கும் தெரியும், என்னோட அம்மாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்படி சுகாதான் அதுலேருந்தே ஏஞ்சி அம்மாவுக்கு இப்போது எப்படிடா இருக்குது, அம்மா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கும்போது இல்லை அம்மாட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நானும் எவ்வளோ பேச்சு கொடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை, அவங்க உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது சுகாதான் ஏங்கா நீ கவலைப்படாத, அம்மா க்யூர் ஆயிடுவாங்க, அம்மா சரியாயிடுவாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போது இப்படி சுகாதான் ஆக் பண்ணிப்பான். சுகாதான் அப்படியே ஆக் பண்ணிவிட்டு தயங்கா என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது தயங்கா சுகாவோட நெத்தியில் தான் கிஸ் பண்ணுவான். பண்ணிவிட்டு நான் உன்னை என்னைக்கு நான் உன்னை வெறுத்தேன், உன்னை வெறுத்தா தானே நான் மன்னிக்க முடியும், ஆனால் நான் வெறுக்கவும் மாட்டேன், என்னால் வெறுக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சால் ஒரு நிமிஷம் கூட நீ என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது அப்படியே பேக்கில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கதை பார்த்துட்டு அப்புறம் எதுக்குடா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கும்போது ஆமாம், ஏன்னா நீ தானே சொன்னேன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு, அதான் உன்னை விட்டு ஷெட்டி போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னை விட்டு போனாலும் எப்பயும் என்னோட உயிர் அது ஒன்று சுற்றி மட்டும்தான்டா வரும் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது இப்போது சுகாதான் ஐயாங்கா சவ்யூடா சவ்யூ உன்னை நானும் எவ்வளோ மிஸ் பண்ணேன்ட்டு ஒவ்வொரு நைட்டும் நான் அவ்வளோ அழுகுவேன். ஏன் எதுக்கு என்னை விட்டு போனேன், நீ ஏன் அன்றைக்கி வரலை அப்படின்ட்டு அந்த ஒரு தாட் மட்டுமே மைண்ட் ஃபுல்லாக அப்படியே ஒரு பைத்தியம் மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. நீ வராத ஒன்று மட்டும்தான் எனக்கு பெரிய இதாக தெரிஞ்சிச்சு. ஆனால் ஏன் என்ன சுச்சுவேஷன் என்னால் அப்போ யோசிக்க முடியல. ஏன்னா நான் அவ்வளோ ஹாப்பியாக உன் கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருந்தேன். அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்ட்டு எனக்கு தோணுன மாதிரி நான் எது எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு தோணும் போதெல்லாம் நீ என்கிட்ட அன்றைக்கி வராதது மட்டுமே என் மைண்டில் வந்து ஒரு மாதிரி இப்படி ஆகிட்டேன்டா அப்படி சொல்லும் போது இப்போது அதேதான் சுகா நான் அன்றைக்கி வரணுன்ட்டு அவ்வளோ ஆசையாக இருந்தேன். ஆனால் அம்மாவுக்கு இவ்வளோ ஆயிடுச்சு அப்படி சொல்லும் போது
இப்போது சுகாதா பேட்டியோட பயமுறி எனக்கு எல்லாம் தெரியும், ஒயன் எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே வாயிலிருந்து போயிடுத்து. என்ன ஒயனா அப்படிமா? ஆமாம், ஒயன் உன்னை தேடிட்டு அங்கே வந்திருந்தா. நீ இல்லைன்னு ஜூன்கிட்டையும் சங்குக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கப்போ நான் எல்லாத்தையும் கேட்டேன். இப்போயும் நான் எதுவுமே தெரிஞ்சு காட்டி என்னை விட்டுட்டு நீ போயிருப்பல அப்படிங்கும்போது இப்போ சுகா பார்த்து தேதான். ஆமாம், நான் உன்னை விட்டு போகலான்னு முடிவு பண்ணி இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் ஆஃபீஸில் போய் என்னோடய ட்ரான்ஸ்ஃபரை வேறு எங்கேயாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லும்போது இப்போ அப்படியே சுகா தான் தேவை டக்குன்னு கிஸ் பண்ணிடுவான். இப்போ அப்படியே தேவும் சுகாவும் தான் ரொம்ப ரொமான்ஸாக கிஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே 2 பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு ஒருத்தவங்க அழுதுகிட்டு ஃப்ளோர் இதாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்ததுனால ஃப்ளோர் ஹார்ஷாக கிஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு டயாங் தான் சுகா தான் பெட்டில் போட்டுட்டு கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே கிஸ் பண்ணிட்டு இப்போ கிஸ்லேருந்து பிரேக் ஆகி அப்படியே கீழே தான் கழுத்து எல்லாத்துக்கும் கழுத்து நின்று கிஸ் பண்ணுவான். இப்போது சுகா தான் டயாங்கா எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கும்போது இப்போது நானும் தான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உன்னை அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண தான் ஆரம்பிப்பான். அப்படியே எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் இன்னொன்று கழட்டுவாங்க. 2 பேரும் கழட்டிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் இன்டிமிஷியாக இருக்க தான் ஆரம்பிப்பாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்ததுனால அவ்வளோ ஒரு க்யூட்டாக ரொமான்ஸாக அவ்வளோ ஒரு அழகாக அந்த இன்டிமிஷி தான் போயிட்டுருக்கும். இப்போது ஒரு 1 hour மாதிரி அந்த ரொமான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது டயாங்கும் சுகாவும் தான் படுத்திருப்பாங்க. இப்போது டயாங் தான் இப்படி சுகா பக்கம் திரும்பி இப்போ சுகாவும் இப்படி டயாங் பக்கம் திருப்பி என்னோட ஆட்டு பூனைக்கு ஷமால அவ்வளோ கோவம் இல்லை. நான் பேச என்ன வரேன்னு கூட கேட்காம அப்படி என்ன போப்போன்னு சொல்லி கரட்டி விட்டுட்டு இதோ இப்போ பாரு அப்படிங்கும்போது இப்போ சுகா தான் கரடி நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னில, அப்புறம் ஏன் இப்போ கோச்சிக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் கோச்சிப்பேன் தான். இது இல்லாமல் எவ்வளோ நாள் இருந்தேன் தெரியுமா அப்படிங்கும்போது அது நான் என்ன பண்ணுவேன், உன் மேலே கோவமாக இருந்தேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணி தயன்னு இப்படி இருக்கலான்னு முடிவு பண்ணி எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால அது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு கோவம் தான் எனக்கு அப்படிங்கும்போது அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கோவம் தான் சாருக்கு அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு லைஃப்பில் ஒரு கிடைச்ச பெரிய பொக்கிஷன் நீ. இந்த லைஃப்பில் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன், எதுவுமே நடந்ததா அவ்வளோவா நடந்தாலும் நான் பெருசாக அதை இழத்துக்கிட்டது இல்லை. ஆனால் நீ இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. ஆனால் உன் லைஃப்பில் இவ்வளோ பெரிய பெயின் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சிருந்தா என்னைக்கோ இந்த சுகா இந்த தயாங்க தேடி வந்திருப்பான் அப்படி சொல்லும்போது இப்போது தயாங்க பிடிச்சி சுகாவை இழுத்து அவனோட செஸ்டில் தான் அப்படி அணைச்சிக்கிட்டு எனக்கு தெரியாதா என்னோட இந்த காது புனையை பற்றி எனக்கு தெரியாதா, ஏன்னா நான் எல்லாமே அவன் இருக்க மாட்டான் எனக்கு தெரியும், அதான் இதெல்லாம் ஏதோ நடந்துருச்சு வீடு அப்படி சொல்லும்போது சுகாவும் தயாங்க டைட்டாக ஹக் பண்ணிப்பான். அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தயாங்க தான் சரி நான் டியூட்டிக்கு போகணும் அப்படிங்கும்போது எங்கே சிம்மனோட வீட்டுக்கு தானே? ஆமாம் வேறு என்ன நம்பி 2 ஜீவனுங்க இருக்கானுங்க, அவனுங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலை, குழம்பி போயிருந்தானுங்க அப்படிங்கும்போது சுகாதான் ஆமாம் அவங்க பாவம் தான், ஏன்னா என்கிட்ட கூட என்ன நடந்துச்சுன்னு ரொம்ப இதாக கேட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது ஆமாம் உங்ககிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது சுகாதான் ஆமாம் சிம்மன் வீட்டில் இன்னும் எத்தனை நாள் அப்படிங்கும்போது 6 மாதம்தான் முடிவு பண்ணி வந்தோம். ஆனால் என்னோட காது புண்ணை வந்துருச்சுல, ஸோ 3 மாதத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட வேண்டியது அப்படிங்கும்போது ஏன்னா 3 மாதத்துலையா? ஆமாம், அப்புறம் உன்னை விட்டுட்டு என்னாட்டெலாம் இருக்க முடியாது, 3 மாதமே ரொம்ப ஓவரு, அதுக்குள்ளே நீனும் எல்லாத்தையும் ரெடியாகி வச்சுட்டு நம்ம ஒரு வீடு பார்த்து ஒன்றா இருப்போம் ஓகேவா அப்படிங்கும்போது சரி கரடி அப்படிங்கும்போது உன்னை விட்டுட்டு இருக்கணுமாடி அப்படிங்கும்போது டீ கரடி என்னடா பேசுகிற அப்படின்னு கேட்பான். ஆமாம் இவ்வளோ நாள் கழிச்சு என்கிட்ட வந்துட்டேன், இப்போது நான் அங்கே போய் இருக்கணுமான்னு தோணுதே அப்படிங்கும்போது டீ கரடி போய் தான் ஆகணும், ஆனால் நம்பி 2 பேர் இருக்கானுங்கள்ல அவனுங்க இருக்கானுங்க அவனுங்க பார்த்துப்பானுங்க அப்படிங்கும்போது கரடி அதெல்லாம் கொஞ்சம் வேணாம், அதான் நான் டெய்லியும் அங்கே தானே இருப்பேன், காலையிலேருந்து ஈவினிங் வரையும் அங்கே தான் இருப்பேன், அங்கே என்னை பார்த்துக்கோ அப்படிங்கும்போது அங்கே இருப்பதான், ஆனால் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணும்போது அதுக்கு என்ன பண்ணுறது, 3 மாதம் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது 3 மாதம் டி உன்னை விட்டுட்டு எப்படி 3 மாதம் இருக்க முடியும் அப்படிங்கும்போது அதெல்லாம் இருக்கலாம், நான் அம்மாவை
இங்கே வந்து எழுந்துக்கிறேன் நீ இருக்கிற வரையும் அப்படிங்கும்போது இப்போது தயாங் தான் இப்படி சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ சுகா ஹேக் பண்ணிவிட்டு உண்மையா இங்கே வந்து இருப்பியா? ஆமாம் என்னோடய வீடு தானே, அப்புறம் அது என்னோடய அம்மா, நான் இங்கே இருப்பேன் அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படிங்கும்போது இப்போ தயாங் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே சுகாவை தான் கிஸ் பண்ணிவிட்டு நான் போகணுமா அப்படிங்கும்போது போய் தான் ஆகணும். நான் நாளைக்கு வரேன், என் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்லி எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வர சொல்லிடுறேன் ஓகேவா? நாளைக்கு நான் ஜிம்முக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்கும்போது அதை வந்து மீட் பண்ணுறேன் சரியா கரடி அப்படிங்கும்போது சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்படி போயிட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு திரும்பி வந்து அப்படியே சுகாவோட லிப்பில் தான் கிஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மேலே கிஸ் பண்ணிட்டு போன மாதிரி அப்படிங்கும்போது டேய் கரடி பயலி போடா அப்படிங்கும்போது சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ தயாங் தான் போயிடுவான். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி அங்கே ஒரு ஈவினிங் 7 மணி தான் இருக்கும். இப்போது தான் ஜங்குக்கும் அவனோட ஆஃபீஸ் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது தயாங் தான் அப்படியே வந்துட்டு நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்பான். இப்போ ஜங்குக்கு இப்படி திரும்பி பார்க்கும்போது வரதை பார்த்துட்டு தயாங் சார் நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு ஜூங் தான் கேட்பான். இப்போ தான் உள்ளே வந்து நான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது அப்பாடா இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது, எல்லாம் ஓகே ஆயிடுச்சா அப்படிங்கும்போது என்ன கேட்குற? அதான் உங்களுக்கும் சுகாக்கும் உள்ளது வயன் எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கும்போது இப்போது தான் லைட்டாக சிரிச்சிட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அப்போது போக மாட்டீங்கல்ல இனிமேல் இங்கே தானே நம்ம அப்படிங்கும்போது தான் அப்படி லைட்டாக ஸ்மெக் பண்ணிவிட்டு இங்கே தான் ஆனால் 6 மாதம் இல்லை 3 மாதம் வரையும் தான் அப்படிங்கும்போது என்ன 3 மாதமா? ஆமாம் நான் 3 மாதம் தான் இருப்பேன், எனக்கு அப்புறம் வேறு யாரையாவது அனுப்புவாங்க அப்படிங்கும்போது அப்போது நீங்கள் 3 மாதம் வரை தான் இருப்பீங்களா? ஆமாம் ஜூன் 3 மாதம் தான், ஏன்னா அம்மாவை போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் சுகா வேறு வந்துட்டான்ல அப்படிங்கும்போது ஓ அப்படியா அப்போ ஓகே அப்போ நாங்களும் 3 மாதத்துலேயே ட்ராப் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு போகும்போது ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்பான். இப்போ ஜூங் தான் நீ என்ன சொல்கிற ஜங்கு அப்படிங்கும்போது ஜங்குக்கு எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போது தான் என்னாச்சு ஏன் அமைதியாக இருக்கான் அப்படிங்கும்போது அது வந்து அப்படி சொல்லும்போது இப்போ டக்கு ஜங்குக்கு தான் ஜூங் கிளம்பிக்கும் போது இப்போ ஜூங் தான் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போது ஜங்குக்கு தான் சார் இப்போ நீங்கள் ஓகே தானே? இந்த 1 இயரில் நீங்கள் எதுவுமே எங்ககிட்ட சொல்லலை. ஃபஸ்ட்டு 1 இயர் நாங்கள் உங்ககிட்ட பேச மாட்டோம், அதனால் உங்களை பற்றி எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்பயுமே நீங்கள் இப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு 1 மந்த் நீங்கள் வராமல் இருந்தீங்க, ஆனால் இவ்வளோ வலி உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் தெரியாது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லும்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போது வாழ்க்கை அப்படியே வேறு மாதிரி ஆயிடுச்சு, நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் நடக்கும், என்னோடய பையனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், அவகிட்ட நான் பேசணும் அப்படி சொல்லிட்டு இப்போது சரி நான் என்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபோனை எடுத்துகிட்டு தயங்க தான் போயிடுவான். இப்போது ஜூங் தான் டேய் நல்லா இருக்குடா, இவர் இப்படி சிரிச்சுக்கிட்டே பார்க்க ஹாப்பியாக இருக்குது, சிரிச்சா மனுஷன் எவ்வளோ அழகாக இருக்கார், ஆனால் சிரிக்காமல் இந்த சிரிப்பை எவ்வளோ நாள் எங்கே ஒழித்து வச்சுருந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு தான் எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காமல் இருக்கும்போது நீ இப்படியே ஒன்றெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு ஜூங் தான் அவனோட வேலையை பார்ப்பா. அப்போ ஜங்குக்கு தான் அப்படியே அமைதியாக உட்காருவான். இங்கே தான் எனக்கு தான் கால் பண்ணுவான். இப்போது ஹலோ அப்படிங்கும்போது என்ன சாருக்கு அப்படிங்கும்போது என்னடி என்னை பார்க்க வந்துட்டு என்னை பார்க்காம நீ பாட்டுக்கு போயிட்ட அப்படிங்கும்போது சார் தான் ரொம்ப பிஸி போலையே அப்படிங்கும்போது என்னடி சொல்கிற? ஆமாம் சுகா கூட எந்நேரம் டூயட்டில் நீ பாடிட்டு இருந்திருப்ப அப்படிங்கும்போது இப்போ தயாங் தான் சிரிப்பான். தெரியுது எல்லாம் முடிஞ்சிருச்சுல, எனக்கு தெரியும்டா, எல்லாம் தெரிகிற வரையும் தான் 2 பேரும் இப்படி உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஒரு நிமிஷம் உன்னை விட்டு இருக்க மாட்டான்னு தெரியும், அதே மாதிரியே நடந்துருச்சு அப்படிங்கும்போது இப்போது தான் வயன் எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் அப்படிங்கும்போது நான்லாம் இல்லைடா, ஏன்னா டெஸ்டினின்னு ஒன்று இருக்குல்ல, யார் கூட சேர்க்கணுன்னு அந்த கடவுளுக்கு தெரியும், யார் கூட சேர்ந்தமோ அதெல்லாம் நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ தான் அது சரி மேடம் எப்போ திருப்பி வருவீங்க? வரேன்டா அடுத்த வாரம் வரேன் சரியா, வந்து பார்க்கணுன்னு தான் வரலான்னு தான் இருந்தேன், ஆனால் சாரே இத்தனை நாள் அவனோட லவரை பிரிஞ்சுட்டு எந்நேரம் அப்படியே மஜாவாக துயர் பாடிட்டு இருந்திருப்பார். ஸோ ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுன்னு தான் வரல, எனக்கு நீனும் சுகாவும் சேர்ந்தது போதும் அப்படிங்கும்போது அதெல்லாம் சரி, ஆமாம் சுகா எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்னோடய வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான், அம்மாவை அவனே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான்டி அப்படிங்கும்போது தெரியும்டா அவன் எவ்வளோ நல்லவன் எல்லாம் தெரியும், சார் கொஞ்சம் கோவமாக இருந்தார், இப்போ ஓகே தானே அப்படிங்கும்போது ஓகே ஆகிட்டான், நிறைய ஆள் தான் இப்போ பரவாயில்ல அப்படிங்கும்போது சரிடா
எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வந்து உன்னை 1 வீக்கில் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு வேண்டாம் ஃபோன் வச்சுருவா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நைட்டு மணி 9 மாதிரி தான் இருக்கும். இப்போ மெய்டு தான் இப்போ மாதிரி இருந்து சாப்பிட கூப்பிடும்போது இப்போ தாயாங்க ஜிம்மின்னு ஜூங்கு 3 பேர் தான் சாப்பிட போவாங்க. இப்போது ஜங்குக்கு ஜூங்கு தாயாங்கு எல்லாம் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இங்கே ஆரம்பு ஜின்னு அப்புறம் சிம்மன் உட்காந்து சாப்பிட்ருப்பான். சிம்மன் ரொம்ப சேடாக ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருப்பான். இப்போ அப்படியே ஜூங்கு தான் அதை நோட் பண்ணுவான். இப்போது ஆரம்பு ஜின்னும் தயாங் வந்திருக்கிறத பார்த்துட்டு, தயாங் எங்கே போனீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக அவங்கள பார்க்கவே இல்லையே அப்படிங்கும்போது, அது வந்து மேம் நான் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் போயிருந்தேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, ஓகே ஓகே, என்ன ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுல இப்போது அப்படிங்கும்போது, முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லும்போது, சரி அதான் அவங்கள பார்க்கலேன்னு நான் கேட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது ஆரம்பம் ஜிம்மில் பார்க்கும்போது ஜிம்மன் தான் சாப்பிட்டு இருக்கும்போது, ஏய் என்ன உன் பையன் எப்போ பார்த்தாலும் துருன்னு ஏதாவது பேசிகிட்டு இருப்பான், நானும் பார்க்குறேன் காலையில் சாப்பிட வரல இப்போ அமைதியாக இருக்கான், என்னடி ஆச்சு அப்படின்னு சின்ன பார்த்து ஆரம்பம் கேட்கும்போது, எனக்கு மட்டும் என்ன தெரியும், ஏன் அப்படி இருக்கானே தெரியல, நானும் போய் கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது, இப்போது சிம்மன் தான் எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டு சாப்பிட்டு உட்காந்துருப்பான். இப்போது சின்ன இப்போ நீ இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், ஒரு விஷயம் இருக்குது அதை அப்புறம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கும்போது, ஆரம்பம் என்ன விஷயம், அதுவா அது ஜிம்மனுக்கு தான் சர்ப்ரைஸ், சிம்மன் கேளு என்னன்னு அப்படிங்கும்போது, நான் எதுவும் கேட்க மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிட்டுட்டு சிம்மன் தான் எழுந்துச்சி போயிடுவான். இப்போ ஆரம்பம் என்னாச்சுடி அவனுக்கு அப்படிங்கும்போது, தெரியல நான் போய் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சின்னும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவான். இப்போது ஆரம்பம் ஓகே நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் போயிடுவான். இப்போது டே தான் சாப்பிட்டுட்டு நானும் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கால் வந்துடும். இப்போ டே தான் கால் பேச போயிடுவான். ஜூங்கு தாங்க சாப்பிட்டுருக்கும்போது ஜங்கு தான் சாப்பிட்டே மாட்டான். இப்போ ஜூங்கு தான் ஷாண்டா இப்போ சாப்பிடாம இப்படி உட்காந்துருக்க அப்படிங்கும்போது, தெரியலடா பசிக்கல அப்படிங்கும்போது, பசிக்கலையா இல்லை என்ன அப்படிங்கும்போது, இல்லைடா பசிக்கல சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கும் எழுந்துச்சி போகும்போது ஜூங்கு மட்டும் உட்காந்துருக்கும்போது, என்னடா எல்லோரும் போயிட்டீங்க நான் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு, நம்மளுக்கு இப்போ சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இப்போது ஜங்குக்கும் போயிடுவான். இப்போது சிம்மனோட ரூமுக்கு போயிட்டு இப்போது சிம்மன் தான் அப்படியே கோமா பெட்டில் தான் உட்காந்துருக்கும்போது சின்னதான் இங்கேருந்து வந்து சிம்மன் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னோட செல்லத்துக்கு என்ன ஆச்சு, ஏன் காலையிலேருந்து இல்லை நேற்றுலேருந்தே சரியில்லை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இப்போது டே சின்ன கேட்டோடனே சிம்மனுக்கு தான் அழுக வந்துடும். இப்போது சிம்மன் தான் அப்படியே அழுதுகிட்டே வந்து சின்னதாக ஹக் பண்ணிப்பான். இப்போ சின்னதான் என்னாச்சு உனக்கு, இப்போ எதுக்கு அழுகிற சொல்லாமல் சிம்மன் தான் அப்படியே அழுவான். இப்போ சின்னதாக அப்படியே பிரேக் ஆகி, சிம்மன் என்னாச்சு எதுக்கு இப்போ ஃபுல்லோ அழுகிற, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ தான் என்னாச்சு அப்படிங்கும்போது அப்படியே கண்ணாச்சி தொலைச்சிட்டு, அம்மா எனக்கு அப்படிங்கும்போது, என்னது சொல்லு அப்படிங்கும்போது, அம்மா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இப்போ என்னதான் என்ன லவ் பண்ணுறியா, யார் அப்படின்னு கேட்பான். அது வந்து இல்லை எனக்கு புரியலை, நீ லவ் பண்ணுன்னு சொல்லுறது எவ்வளோ தயக்கமாக சொல்லணும், உனக்கு என்ன பிடிக்குதோ அதை தானே நானும் அப்போ பண்ணுவோம், ஏன் இப்படி பண்ணுற, என்ன ஆச்சு இப்போ லவ் பண்ணா என்ன இப்போ அதுக்காக யாரு அப்படிங்கும்போது, இல்லை என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு என்ன மனசில் தோணுதோ அதை நான் சொல்லிடுவேன், ஆமாம் நீ அப்படியே என்ன மாதிரி அப்படிங்கும்போது, அதுதான் எனக்கு தெரியலம்மா ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரில, அவனை பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்படிலாம் தோணலை, ஆனால் அவன் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் அதை அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டேன், ஆனால் அவன் என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாமா அப்படிங்கும்போது, என்னை பிடிக்கல நான் சொன்னான், பிடிக்கல அப்படி கூட சொல்லலை, இது சரி வராது அப்படி சொல்லிட்டான், ஏன் ரீசன் அப்படின்னு கேட்டால் அது அவன் அதுக்கு எதோ சொல்கிறாமா அப்படிங்கும்போது, சரிப்பா இதெல்லாம் இருக்கட்டும், யார் என்னோட சாணிந்தா அப்படிங்கும்போது, அதான் நம்ம வீட்டுக்கு 3 வந்திருக்குல்ல அப்படிங்கும்போது, 3 செக்யூரிட்டி, ஆமாம் அந்த 3ல் யார் அப்படின்னு கேட்கும்போது, ஜங்குக் அப்படிங்கும்போது, ஓ அந்த ஆன்சம்மா, அச்சோ க்யூட்டால இருப்பான் அவன் அப்படிங்கும்போது, அம்மா சொல்கிறது கேளு, நானே ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன அப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, சரி என்ன பண்ணலான்னு சொல்கிறேன், அவன் என்னை லவ் பண்ணுறானா பண்ணலன்னு எனக்கு தெரியணும், அவன் ஏன் என்ன வேணான்னு சொன்னான்னு தெரியணும் அப்படிங்கும்போது, எனக்கு தெரிஞ்சு நீ இவ்வளோ பெரிய பணக்கார பையனாக இருக்க அதனால தான் இருக்கும் அப்படிங்கும்போது, அதுக்கெல்லாம் அவன் சொல்லுவாங்க, ஆமாம் சில பேருக்கு அந்த கில்ட்டி கூட இருக்கும், ஆனால் நான் போய் சொல்லிடுறேன் என்னோடய சனில்லாத, எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு என்னோடய பையன் ஹாப்பினஸ் மட்டும் தான் முக்கியம், அவன் யாரை காமிச்சாலும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறோம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படிங்கும்போது, சரி சொல்ல வேணாண்ணா இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கும்போது, நீ எதுவும் சொல்ல வேணாம், அவன் எவ்வளோ நாள் இப்படி இருக்கான் பார்க்குறேன், அவனுக்கும் என்ன பிடிக்குமா,
ஆனால் அப்படிங்கும்போது பிடிக்குமா? ஆமாம் பிடிக்கும். என்ன அப்படி தான் பார்ப்பான். ஆனால் ஏன்னு தெரியலையே அப்படிங்கும்போது, சரி விடு பார்த்துக்கலாம், இங்கே தானே இருக்க போகிறாங்க. அப்படி என்னதான் பிரச்சனைன்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இப்போது என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் பண்ண வேணாம், அமைதியாகவே இரு, சாராவே உங்ககிட்ட வரப்போகிறாரு அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற அப்படிமா? அதுவா, நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொன்னல. ஆமாம் கீழே சொல்லிட்டு இருந்தேன். என்ன என்னோட ஜெயோ மாமா வரான். என்னது மாமா வரானா? ஆமாம், அவன் ஏதோ லீவுக்கு வந்திருக்கானா, அதான் உன்னை பார்க்க வரேன்ட்டு சொன்னான். சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொன்னான். ஆனால் ஏற்கனவே மூஞ்ச தொங்க போட்டிருக்க, எங்கே அந்த சர்ப்ரைஸ்லாம் கொண்டாட போகிற, அதான் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, ஐயோ என் செல்லக்குடி வருது, என் மாம்ஸை பார்த்து எத்தனை நாள் ஆகுது வரட்டும் அப்படிங்கும்போது, மாம்ஸு ஆல்ரெடி அங்கே ஏதோ கரெக்ட் பண்ணிட்டான் போல், அதுக்கு தான் இங்கே அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சம்மதம் வாங்க வரான் அப்படிங்கும்போது, ஓ அப்படி வேறு இருக்கா, வரட்டும் வரட்டும் என்னென்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்லும்போது, ஜிமின் பேசாமல் நீ ஜெயோ நம்ம வீட்டில் 2 நாள் தான் இருப்பான், அவனை வச்சு ஜங்குக்கு பொசைவ் ஆக அப்படிங்கும்போது, எங்கேருந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஜிமின் சொல்லும்போது, வேறு எப்படி அப்படி தானே உங்கள் அப்பனை கரெக்ட் பண்ணேன் அப்படிங்கும்போது, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஆக் பண்ணிப்பான். ஷியாமா அப்பா ரொம்ப பொசசிவாக வரும், அவன் எங்கே பொசசிவ்லாம் ஆக மாட்டான், ஆனால் ரொம்ப நான் கொஞ்சம் டூ மச்சாகவே போவேன், அப்போ தான் ரொம்ப பொசசிவாகி ஷன்னால அவன் அன்றைக்கி அவ்வளோ அடி வாங்கினான் அப்படிங்கும்போது, அப்பா அவ்வளோ பொசசிவா? அப்படி இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான், யாராவது ஒருத்தவங்க பொசசிவ்க்கு வர வரையும் அவங்க அடங்க மாட்டாங்க, வந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளோடது போதே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அப்படிங்கும்போது, இந்த கான்செப்ட் கூட நல்லா இருக்குல்ல அப்படிங்கும்போது, சரி விடு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இதுக்கும் ஒத்து வராட்டி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஓகேவா, எங்கே போகிறான் விடு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லும்போது, இப்போது சின்னதாக ஜிமின் ஆக் பண்ணிவிட்டு, என்னோடய வேர்ல்டு பெஸ்ட் என்னோடய அம்மா தான் அப்படி சொல்லிட்டு ஆக் பண்ணும்போது, சரி நான் போகிறேன், ஆல்ரெடி நீ இப்படி இருக்கிறது உங்கள் அப்பா என்னென்னு கேட்டுட்டு இருந்தார், நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாமல் படுத்து தூங்கு சரியா அப்படி சொல்லிட்டு சின்னதாக போயிடுவாங்க. ஜிமின் தான் அப்படியே பெட்டில் படுத்துட்டு, மிஸ்டர் ஜங்குக் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அவங்களே பேசிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவான். இப்போ அப்படியே அந்த நைட் தான் போயிடும். மறுநாள் தான் எல்லாருக்கும் அவங்க ரொட்டீன் வேலை தான் போயிட்டுருக்கும். தான் அவர் அப்படியே கிளம்பிட்டுருப்பார். இப்போ சின்னதாக அப்படியே சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே நம்ம ஜூங்கு அப்புறம் ஜங்குக் எல்லாம் தான் ஒர்க்குக்கு தான் கிளம்பிட்டுருப்பாங்க. இப்போ அப்படியே அவங்க யூனிஃபார்ம்லாம் மாட்டிகிட்டு இருக்கும்போது, இப்போது ஜூங் தான் தயாங் சார் அப்படிங்கும்போது, சொல்லு ஜூங், இன்றைக்கி டீச்சர் வருவாங்களா அப்படிங்கும்போது, வருவாங்க அப்படி சொல்லும்போது, இப்போது ஜூங் தான் ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே எல்லாம் சாப்பிட தான் போவாங்க. இப்போது அவங்க ரூமை விட்டு எல்லாம் வெளியே வரும்போது, இப்போது கேட்டில் தான் ஒரு கார் தான் வந்து நிற்கிற சவுண்ட் தான் கேட்கும். இப்போ அப்படியே கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜெஹூப் தான் அவ்வளோ அழகாக செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு அவுட்ஃபிட்லாம் போட்டுட்டு கண்ணெல்லாம் போட்டுட்டு அப்படியே உள்ளே தான் என்ட்ரி ஆவார். இப்போது அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகுறத நம்ம ஜூங்கு ஜங்குக்கு எல்லாம் தான் பார்ப்பாங்க. இப்போ ஜூங் தான் யாரா இவர் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஜூங் தான் பார்ப்பான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்க்கும்போது இப்போ தான் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் தான் அப்படியே கிட்டே போயிட்டு இப்போ அப்படியே ஜெயோப் கிட்டே தான் போவாங்க. ஜெயோப் தான் கையில் ஒரு பேக் மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இப்போது டேங் தான், ஹலோ மிஸ்டர் நீங்கள் யார் அப்படிங்கும்போது, நானா, நான் ஆமாம் நீ யார் அப்படிங்கும்போது, நாங்கள் இங்கே செக்யூரிட்டி அப்படிங்கும்போது, ஓ செக்யூரிட்டியா, ஓகே ஓகே அப்படி சொல்லிவிட்டு, நான் ஜெயஹோப் இங்கே சின்ன இருக்காங்க அவங்களோட தம்பி பையன் அப்படிங்கும்போது, ஓ சாரி சார் எனக்கு தெரியாது அதான் கேட்டேன், இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு இப்போது தயாங் தான் கை கொடுப்பான், நைஸ் டு மீட் யூ அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே எல்லோரும் தான் உள்ளே போவாங்க. உள்ளே போனோன்னே ஜெயோப் தான் எங்கே யாரையும் காணும் அப்படின்ட்டு உள்ளே போகும்போது, இப்போ சின்னதான் டின்னருக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஜெயோப்பை பார்த்துட்டு, ஹோபி அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து சின்னதாக ஜெயோப்பை தான் ஆக் பண்ணிப்பாங்க. இப்போது ஜெயோப்பும் சின்ன ஆக் பண்ணிவிட்டு, ஓபி பையா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஜின்னு. நல்லா இருக்கேன் ஆன்ட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன காலையிலேயே வரேன்னு சொன்னேன், இப்போ மணி 10 ஆயிடுச்சு இப்போ வந்திருக்கேன். இல்லை சின்னம்மா போர்டிங் லேட் ஆயிடுச்சு, என்ன பண்ண சொல்கிறீங்க, அதான் வர லேட் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது ஜெயகூப் தான் ஆரம் மாமா எங்கே அப்படிங்கும்போது, இதோ இப்போ வருவார் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஆரம் தான் வந்துடுவாங்க. இப்போ ஆரம் பார்த்துட்டு ஜெயகூப் தான் ஆம்ஸு இப்படி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுவான். இப்போது ஆரம் தான், ஓ அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் தானே அப்படிங்கும்போது, என்னது சர்ப்ரைஸா,
ஆமாம் ஏதோ சின்னம்மா சர்ப்ரைஸ் சொல்லிகிட்டு இருந்தா அப்படிங்கும்போது ஆ ஆமாம் நான் தான் அது அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே சின்னதா தேவ் இவங்கள மீட் பண்ணியா ஜாங்குக் சூங் அதுக்கப்புறம் டே அப்படிங்கும்போது பார்த்துட்டேன் வெளியவே பார்த்தேன் செக்யூரிட்டி நியூ செக்யூரிட்டி அப்படிங்கும்போது ஆமாம் புதுசாக இருக்காங்க அப்படி சொல்லும்போது பார்த்தேன் எல்லாத்தையும் ஹாய் அப்படி சொல்லிட்டு கை கொடுத்துட்டு ஆமாம் எங்கே என்னோடய வாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகோப் கேட்கும்போது அவனா தோ இப்போ வருவான் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜிம்மன் தான் அப்படி ஸ்டெப்பில் இறங்கி வந்துட்டுருப்பான் கீழே இறங்கி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இப்போ டக்குன்னு ஜெயகோப் தான் ஏய் குட்டச்சி இங்கே பாரு அப்படிங்கும்போது இப்போ பேச்சு தான் பார்ப்பான் ஜெயகோப் நிற்கும்போது ஏய் மாமா எப்படா வந்த அப்படி சொல்லிட்டு குடு ஸ்டெப்லேருந்து ஓடியாது வந்து வேகமாக வந்து ஜெயகோப் தான் அப்படியே ஹக் பண்ணிப்பான் டைட்டா இப்போ ஜெயகோப் தான் என்னது இவ்வளோ வளர்ந்துட்ட மீன்ஸ் நான் ஹைட்டை சொல்லலை இவ்வளோ ஹாலே தெரியாத ஒரு பையனை இப்படி ஒரு ஹேண்ட்ஸமாக சின்னமா இப்படி ஜிம்மன் இருப்பான் நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இப்போ சின்னதாக சிரிப்பான் ஹாரமாக சிரிப்பான் இப்போது ஜெகோப் தட்டி சாரி கடுப்பாக என்ன ஜிம்மன் டைட்டாக பண்ணிட்டு இருப்பான் ஜெகோப்பை ஏய் குட்டச்சி ஷன்னடி இப்படி ஆகிட்ட ஆளை டோட்டலாக அடையாளமே தெரியாமல் இருக்கியா அப்படி சொல்லும்போது நீ வந்து என்னை பார்க்கணும் 2 இயர் கழிச்சு இப்போ தான் வர அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது கொஞ்சம் ஒர்க்கு அப்படிங்கும்போது ஒர்க் தானே முக்கியம் ஜிம்மன் உனக்கு முக்கியம் இல்லைல்ல அப்படிங்கும்போது யார் சொன்னால் நான் வீட்டுக்கு கூட நேராக போகாமல் உன்னை பார்க்க 2 டேஸ் உன் கூட இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போய் அப்புறம் தான் அம்மாவை பார்க்கறதுக்கு எல்லாம் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது நீ அப்படியே சமாளிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சின்னதான் சரி அவன் சாப்பிடட்டும் அப்படிங்கும்போது சாப்பிடட்டும் ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஊட்டி விடணும் அண்ணன் எவ்வளோ நாள் காக்க வச்சான்னு ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஊட்டி விட்டுட்டு அவன் சாப்பிடட்டும் அப்படிங்கும்போது தான் கூட பசிக்குதுடி டேய் பசிக்கிட்டோம்டா எனக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விடு அப்போ தான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் தான் உட்காருவாங்க ஜகுக் தான் டே ஃபேஸில் ரெட் ஆகிட்டு இருக்கும்போது ஜூங் தான் ஜகுக்கா என்னது பேசலாம் இப்போ மட்டும் ரெட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை பிடிப்பான் இப்போ ஜகு தான் அப்படியே கடுப்பாகி உட்காந்துருப்பான் இப்போ ஆரம்பம் தான் உட்காருங்க சாப்பிட்லாம்னு சொல்லி எல்லோரும் தான் சாப்பிடுவாங்க இப்போது ஜிம்மன் தான் குழந்த மாதிரி ஜெகோப்கிட்ட பேசிகிட்டு இருப்பான் இப்போ ஜெகோப் போட்டு 2 பேரும் க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க சின்ன ஆரம்பம் தான் இப்போ தான் இனிமேல் ஜெகோப் வந்துட்டான் அந்த 2 டேஸ் வீடு நல்லா கலன்னு இருக்கும் ஜிம்மனுக்கு நேரம் போகிறதே தெரியாது அப்படிங்கும்போது அது ஆமாம் என் மாமா கூட இந்த 2 டேஸ் ஃபுல்லாக நான் இருப்பேன் அவன் கூட மட்டும்தான் இருக்கப்பட அப்படின்னு சொல்லும்போது இப்போது டக்குன்னு ஒரு ஸ்பூன் நான் கீழே விழுவும் ஜங்குக்கு தான் போட்டிருப்பான் இப்போ எல்லோரும் அப்படியே ஜங்குக்கு பார்க்கும்போது சாரி கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் தான் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு திருப்பி ஜெகம் ஆமாம் ஊட்டி விடு அப்படிங்கும்போது இப்போ ஜெகத்தை ஊட்டி விடுவான் இப்போ ஜங்குக்கு தான் அப்படி டக்குன்னு எழுந்திரிச்சு எனக்கு சாப்பாடு போகும் அப்படி சொல்லிட்டு ஜகுக் தான் ஏஞ்சி போயிடுவான் இப்போ தயா கொஞ்சம் பார்த்துட்டு தான் என்னாச்சு ஏன் ஏஞ்சி போயிட்டான் இல்லை அவனுக்கு கொஞ்சம் காலை எடுத்து வயிறு சரியில்லை அப்படி ஜூம் சொல்லும்போது அப்படியா ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்மனை தான் சிரிச்சுப்பாங்க இப்போது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க ஜெயகோப் ஜிம்மனும் அவங்களோட ஜிம்மனோட ரூமுக்கு தான் ஜெயகோப் இருப்பான் இப்போது தேவர் பெட்டில் உட்காந்துட்டு ஜெயகோப் தான் ஜிம்மன் எப்படி இருக்க நீ அப்படிங்கும்போது எனக்கு என்ன நல்லா இருக்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் கீழே 3 பேர் இருந்தாங்கல்ல யாரை சொல்கிற அதான் செக்யூரிட்டி ஆமாம் அதில் நடுவில் உட்காந்துருந்தானே யார் ஆமாம் சங்கு அவன் லவ் பண்ணுறானா அப்படின்னு டக்குன்னு கேட்டோன்னே எப்படிடா மாமா எப்படி கரெக்டாக சொல்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை நானும் வந்ததுலேருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவன் ஃபோனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்புறம் நான் கூட க்ளோஸாக இருக்குது அவன் ஃபேஸில் அப்படி ரெட் ஆகிட்டு ஜெலஸ் ஆகுது என்னடி நடக்குது அப்படிங்கும்போது அதுவா மாமா அது ஒரு பெரிய கதை அந்த கதையில் இப்போ நீ தான் மெயின் அப்படிங்கும்போது என்னது கதை அதில் நான் மெயினா ஆமாம் நீ தான் மெயின் ஏன்னா அவன் இருக்கானே அவன் அதான் ஜங்குக் அந்த நடுவில் உட்காந்துருந்தானே அவன் பேர் ஜங்குக் அவன் இங்கே வந்து ஒரு 2 வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு பார்த்தோன்னே பிடிக்கல கொஞ்சம் டேஸ் போக பிடிச்சிச்சு அவனை நான் லவ் பண்ணுறேன் அதை போய் சொன்னால் ரொம்ப பிக் பண்ணிக்கிறான் அக்செப்ட் பண்ணலை அதான் அவனுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கும்போது என்னது பனிஷ்மெண்ட்டா ஆமாம் உன்னையும் அவன் பிடிக்கலன்னு சொன்னான் அது தெரியலையே சாரு அப்படிலாம் பார்க்கலையாம் அவர் செக்யூரிட்டி ஒர்க்கு தான் வந்திருக்காராம் ஸோ அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அதான் அப்படிங்கும்போது இப்போது என்ன பண்ணலான் இருக்க ஒன்றும் இல்லை 2 டேஸ் இருப்பில்லை அவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி அப்படி சார் முன்னாடி இருந்தால் சார் அப்பயாவது சொல்கிறாரான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது ஏன்டி இதுக்கு நான் தான் கிடைச்சினா அப்படின்னு கேட்பான் டேய் உனக்கு என்னடா இப்போது அதில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் அந்த பையன் பாவம் தானே ரொம்ப நல்ல பையனாக இருக்காண்டி அப்படிங்கும்போது யார் அவன் நல்லவனா அவன் ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை அவனை அப்படி சொல்லும்போது ஜிம்மின்ச்சி இதெல்லாம் சரி வர மாதிரி தெரியல ஒரு பாசிட்டிவில் என்ன ஏதாவது அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறது
ஆல்ரெடி பார்க்க பாடி பில்டர் மாதிரி வேற இருக்கான் அப்படின்னு ஹோபி சொல்லும்போது அவன் கிடக்கான், நீ எனக்கு க்ளோஸாக அடிக்கிற அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஷன்னமோ பண்ணு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெயோ பக்கத்தில் வந்து உட்காந்து அப்புறம் நீ சொல்லு ஷன்னா ஏதோ கரெக்ட்லாம் பண்ணிட்டு போல யார் அது அப்படிங்கும்போது அதுவா அது அவனோட ஆஃபீஸில் தான் மீட் பண்ணேன், அவ்வளோ பிடிச்சிருக்கு, அதான் அம்மாட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படிங்கும்போது சூப்பர், அப்போது இங்கே மேரேஜ் இல்லையா அப்படிங்கும்போது இங்கேயா, இங்கே எங்கே வர முடியாது, அங்கே ஒர்க் ஸ்கெடியூல் பயங்கரமாக இருக்குது, மேரேஜ் நான் பெருசாக பண்ண போகிறேன்னா அப்படியே போயிட்டு சும்மா சர்ச்சில் போய் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன், ரொம்ப பெருசாக நான் மேரேஜ் பண்ணடி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஓ சரிடா ஹாப்பியாக இரு அது போதும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சரி உனக்கு என்ன அவங்ககிட்ட அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் தெரியல ரொம்ப கேராக பார்த்துக்கிறான் என்ன, அப்படியே அவன் பார்க்குறப்போ நல்லா இருக்குடா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது குட்டச்சி குழந்தைன்னு நினச்சேன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படிங்கும்போது யார் நான் குழந்தையா, நான் ஒன்றும் குழந்தை நான் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது சிறுதாவில் வந்து சிமன் சுகா வந்துட்டார் தெரியும்ல அப்படிங்கும்போது வந்துட்டாரா, வந்துட்டு அவனோட மியூசிக் ரூமில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னார், நீ கிளம்பி போ சரியா அப்படிங்கும்போது போகிறேன் சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு சின்னதாக போயிடுவாங்க. இப்போது ஜெகோக்கிட்ட தான் சிமன் தான் நான் உன்னை வந்து பார்க்குறேன் நீ ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு இப்போது சிமனும் ரெடியாக தான் போயிடுவான். இங்கே நம்ம சுகா தான் மியூசிக் ரூமில் உட்காந்துருக்கும்போது சுகா தான் அப்படியே திரும்பி அந்த பியானோ கிட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது ஒரு பர்சன் தான் வந்து அப்படியே பேக்கப் தான் பண்ணுவாங்க. இப்போ சுகா தான் ரெடி வந்துட்டியா நீ அப்படிங்கும்போது ஷன்னை வந்தோடனே ஷன்னை பார்க்காம நேராக அவளோட மியூசிக் ரூமுக்கு வந்துட்டேன் அப்படிங்கும்போது அது நான் உன்னை தேடினேன் காணோம் அதான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கும்போது ஆமாம் நான் இங்கே இருக்கேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சுகா சொல்லும்போது அது எனக்கு தெரியாதா என் பூனை எங்கே இருக்குன்னு அப்படிங்கும்போது நீ போய் சொல்கிறேன் கேமராவில் தானே பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கும்போது இப்போது டே தான் சிரிப்பான் அப்படியே சிம்மந்து அந்த பக்கம் திரும்பி சுகா அப்படியே உட்காந்துருப்பான் தயாங்க அப்படியே நிற்பான் ரெண்டு பேரும் கிட்டக்க அப்படியே உட்காந்துருக்கப்போ அந்த கீழே தொதையில் அப்படியே தயாங்க கை வச்சுட்டு கிட்ட நின்று உன் ஃபேஸ் அப்படியே வளசுற மாதிரி உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா நைட்டு அப்படிங்கும்போது நைட்டு தானே மிஸ் பண்ணுவியா அப்போது ஷப்பையும் மிஸ் பண்ண மாட்டியா அப்படிங்கும்போது அந்த காலையிலே ஷப்பை பார்ப்போன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ என்னை பார்க்க வராமல் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கும்போது அது சொன்னல அப்படி சொல்லும்போது சரி எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டுனா நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கும்போது ஷன்னை கொடுக்கணும் தெரியாதா இங்கே அப்படி சொல்லி தெளிப்பதாங்க அம்மா அது சிம்மின் வந்துடுமா நீ போ அப்படிங்கும்போது அவனை காணும் வரமாட்டான், நீ கொடுத்தினா நான் போவேன் இல்லாட்டி என்ன பண்ணுவேன் தெரியும்ல அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பான். மறைச்சி ஆளை காலி பண்ணு நீ சரியா, இப்போது நீ காத்தி இந்த லிப்பாப்போம் ஃபைட் பண்ணிடுவேன் அப்படி சொல்லும்போது எங்கே பண்ணு முடிஞ்சா பண்ணு அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ஜிபன் தான் வந்துடுவான். ஜிபன் வந்து அந்த வாசப்படிக்கிட்டு அப்படிம்பான். இப்போது டக்குனு ரெண்டு பேர் திரும்ப தயாக் தான் டக்குனு சுகா விட்டு வந்துட்டு ஜிபன் எப்போ வந்த அப்படிங்கும்போது அது நான் அப்போவே வந்துட்டேன் சாரி எனக்கு தெரியாது நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு தயாக் தான் ஓடிடுவான். இப்போ சுகா தான் அப்படியே நெத்தியில் கை வச்சுட்டு அப்படியே ஷையாகிட்டு இருக்கும்போது இப்போ ஜிபன் தான் அப்படியே உள்ளே வந்துட்டு சுகாஜி அப்படிங்கும்போது ஜிமன் இல்லை இப்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்பான். அது ஒன்றும் இல்லை அது சும்மா பேசிகிட்டு இருந்தோம், பார்த்தேன் சாரி நான் வந்துட்டு நடைவில் வந்துட்டேன் மன்னிச்சிடுங்க சுகா அப்படிங்கும்போது ஷன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ உட்காரு, அம்மா நீ வரையா லேட்டு, இல்லை என்னோட மாமா ஊர்லேருந்து வந்திருக்கான் கூட பேசிகிட்டு இருந்தேன் அதான் மறந்துட்டேன் அப்படிங்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது சிவன்னா சுகாஜி நான் கேட்பா ஒன்று அப்படிங்கும்போது ஷன்னா உங்களுக்கும் தயாங்கும் இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சா இப்போது நீங்கள் ஓகே தானே அப்படிங்கும்போது எல்லாம் ஓகே தான் சிமன், ஆமாம் உனக்கு எப்படி தெரியும், தெரியும் நேற்று தான் கேள்விப்பட்டேன், எனக்கு இப்போது இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்ல நீங்கள் தயாங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ஷிப்டி எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது இப்போது சுகா தான் என்ன சொல்கிற, அது ஒன்றும் இல்லை சுகா அப்படிங்கும்போது இல்லையே ஏதோ மறைக்கிறியே ஜிமிச்சி சொல்லிடு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை சுகாஜி அப்படிங்கும்போது இல்லை இப்போ சொன்னால் அந்த பாடம் எடுப்பேன் இல்லாட்டி எடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் வேறு ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்போ சொல்லு இல்லை அது வந்து எப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமன் தான் ஜிம்முக்கு லவ் பண்ண சொல்லும்போது அடப்பாவி அப்போது நீ லவ்லாம் பண்ணுறியா ஜிமன், ஆமாம் லவ் தான் பண்ணுறேன் ஆனால் என்ன மாதிரி யாரும் லவ் பண்ண மாட்டாங்க ஒன் சைடாக அப்படிங்கும்போது ஷன்னை ஒன் சைடாக ஆமாம் நான் தான் லவ் பண்ணுறேன், அவன் ஷன்னை வேணான்னு சொல்லிட்டான், வேணான்னு சொல்லலை இல்லை இதெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படிங்கும்போது
என்ன பண்ணுறது, அந்த இடத்துல நீ லவ் பண்ணன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, என்ன பண்ண முடியும்னா திருப்பி தான் லவ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, தயங்க உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாரு, எனக்கு பாருங்கள் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும், சரி நீ ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம் ஏதாவது அப்படிங்கும்போது, இதை தான் என் அம்மாவும் சொன்னாங்க. பார்ப்போம் எத்தனை நாள் இப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகாவும் ஜிம்மன் அவங்க கிளாஸ் தான் இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகி ஒரு லன்ச் டைம் மாதிரி தான் வந்து ஜங்குர்தான் அமைதியாக எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்கும் போது ஜூங் டேய் என்ன உனக்கு ஏன் இப்போ அப்படி இருக்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லையே அப்படிமா. சரிடா ஏன்டா இப்படி இருக்க, மூடிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு புரியல, அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னதுக்கு வேணான்னு சொல்லிட்டேன், இப்போது அவன் மாமா வந்து அவன்கிட்ட இருக்கும்போது இப்போ இப்படி மூஞ்சி தொங்க பிடிக்கிற, உன் கான்செப்ட் புரியல ஜங்குக்கு எனக்கு அப்படிங்கும்போது, மூடிட்டு இரு, நான் மூடிட்டு இரு, தேவையில்லாதெல்லாம் பேசுறது அப்படிங்கும்போது, ஆமாண்டா நான் மூடிட்டு இருக்கேன், நீ இப்படியே மூஞ்ச நல்லா எனக்கு வாயில் வந்துடும் போடா அப்படின்ட்டு ஜோங்கும் நம்ம ஜங்குக்கு தான் பேசி உட்காந்துருப்பாங்க. இப்போ அதை பார்த்துட்டு, ஜங்குக் நானும் உனக்கு காலையில் நோட் பண்ணிகிட்ருக்கேன், நீ சரியாகவே இல்லையே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா லவ் ஃபெயிலியர் அப்படிமா. ஜங்குக்கு அப்படியே மறப்பான். என்ன புரியுது, என்ன சொல்கிற அப்படின்ட்டே கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அவன் ஆனால் அப்படி பூஜை தொங்க போட்டுக்கிறான், ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை தேங்க்ஸ். ஆமாம் நீங்கள் மியூசிக் ரூம்குள்ளே போயிட்டு வந்தீங்களே என்னாச்சு அப்படின்ட்டு சிரிச்சுட்டு கேட்கும்போது, இப்போது தான் நீ இருக்கியா அப்படிங்கும்போது, இல்லை சார் நான் பார்த்தேன் இந்த கேமராவில் அப்படியே போயிட்டு திடீர்னு ஜிம்மின் வந்துட்டான், புரியுது உங்களோட இது புரியுது அப்படிங்கும்போது, இப்போ தான் அப்படி சிரிச்சுக்கிட்டு ஒர்க் பாரு அப்படிங்கும்போது, பார்க்குறேன் என்னால் ஒர்க்கை தான் பார்க்க முடியாது, வேறு எதையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜுங்தான் அப்படியே சிரிப்பான். ஜங்குக்கு அப்படியே சிம்மனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும். ஜங்குக்கு தான் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அங்கே பழனி மாதிரி தான் இருக்கும், அங்கே தான் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது சிம்மன் தான் மியூசிக் கிளாஸ் ரூம்லேருந்து அப்படியே வந்துட்டுருப்பான். இப்போ அப்படியே ஜிம்மனை பார்க்கும்போது சிம்மன் ஜங்குக்கை பார்க்கவே மாட்டான். ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருக்கும் ஜிம்மன் பார்க்காதது. ஜங்குக் கிட்ட ஜிம்மன் வந்தோடனே ஜங்குக்கு அப்படியே திரும்பி ஜிம்மன் அப்படிங்கும்போது ஜிம்மன் தான் திரும்பி என்ன அப்படிமா, ஏன் இந்த மாதிரி கிட்ட பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இப்படி நான் இந்த மாதிரி தான் பேசுகிறேன், என்ன பேசணும் அப்படிங்கும்போது, இல்லை அது வந்து அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் போயிடுவான். ஜிம்மன் போகிற வரையும் பார்த்துட்டு ஜிம்மனையே பார்த்து நிற்கும்போது, இப்போது இடையில வந்து ஜெயகோப் தான் ஜிம்மனை கூட்டு போகிறது ஜங்குக் தான் பார்ப்பான். இப்போ ஜங்குக் தான் சரிக்கும் வரும், ஜெயகோப் வந்து ஜிம்மன் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அப்படி ஒரு மாதிரி அந்த வாழ்க்கையில் கையை வச்சு குத்திட்டு இருக்கும்போது டிடி என்னடா பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கும்போது, எனக்கு தெரியலடா கோவமாக வருது ஏன்னு தெரியல அப்படிங்கும்போது, எனக்கு தெரியும் இதோ அங்கே ஒரு பேரா போனது பார்த்து தானே அப்படிங்கும்போது, அப்படி இல்லைடா சரி எப்படி எதுக்கு காரணமே இல்லாமல் பாசிட்டிவ் ஆகுற, நீ அவனை லவ் பண்ணுறடா ஷேண்டா அதை சொல்லி தொலையாமல் நீனும் இப்படி சாடாகி அடுத்தவங்களையும் இப்படி சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஜங்குக் அப்படியே அமைதியாக இருப்பான். நம்ம பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் போயிடுவான். இப்போ ஜங்குக் தான் இப்படி சாடாக நிற்கும் போது அப்படியே இந்த டைம் தான் ஸ்கிப் ஆயிடும். இப்போது ஷப்பை மாதிரி நைட் தான் வந்துடும், நைட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போது ஜெயகோப்பும் சிம்மனும் தான் அப்படியே பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கிறது ஜங்குக்கு தான் பார்ப்பான். ஜங்குக்கு அது ரொம்ப சேடாக இருக்கும், சிம்மன் அவங்ககிட்ட பேசுறது ஹாப்பியாக இருக்கிறது. இப்போது ஜெயகோப் தான் சின்னம்மா என்னோட ரூமை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கும்போது, இப்போ சிம்மன் என்ன பொண்ணோட ரூமா, இல்லை எனக்கு புரியலையே, இருக்கப்படுது நீ 2 நாள், இதில் என்ன உனக்கு தனியாக ரூமு, நீ என் கூட வந்து பாடு அப்படிங்கும்போது, இப்போது ஜங்குக் தான் சொன்னோடனே ஜங்குக் மூஞ்சி பயங்கரமாகிடும். இப்போ ஜூங் தான் ஆகா முடிஞ்சு போச்சு ஜோலி, ஏற்கனவே அவன் கார்டனில் இருக்கான், ஜிம்மினா இதை தெரிஞ்சு பண்ணுறியா தேகம் பண்ணுறியான்னு தெரில, ஆனால் நல்லாவே அவன் நைட் பேத்துட்டு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸ் கொடுத்துட்டு ஜூங்க இருப்பான். இப்போது அப்படியே சின்னதான் ஜவுக்கை பார்த்துட்டு, அப்படியா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஜவு கூட இப்போ அடுத்துக்கோ அப்படிங்கும்போது, இப்போது ஜங்குக் தான் அப்படியே அவன் கையில் கிளாஸ் தான் இருக்கும், அதை பிடிச்சி இருக்குமா உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு ஜூம் தான் பிடிங்கி உடைச்சிடாதடா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு இருப்பான். இப்போது நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு போயிருப்பான். இப்போ ஜூங்கும் ஜங்குக்கு அப்புறம் இங்கே ஆரம்பிச்சின்னு அப்புறம் ஜெயகோப்பு சிம்மன் எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. ஆரம்பம் சாப்பிட்டு போயிருப்பார். இப்போ சின்னதான் ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்கு சாப்பாடு ஏன் நீ ஒழுங்காகவே சாப்பிடல, சாப்பாடு வச்சுக்கணும், இல்லை போதும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சிம்மன் அப்படியே ஸ்மக் பண்ணிவிட்டு, மாமா வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜெயகோப்பு தான் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகும்போது ஜெயகோப் தான் ஜங்குக்கை பார்ப்பான், சின்னும் ஜங்குக்கை பார்ப்பான். இப்போ அப்படியே சின்னதாக சிரிச்சுட்டே போயிடுவாங்க. இங்கே ஜிம்மினும் ஜெயகோப்பு போயிடுவாங்க. இங்கே ஜூங்கும் ஜெயகோப்பு தான் உட்காந்துருக்கும்போது ஜூங் தான் டி ஏன்னா பொறுமையாடுறா எதுக்கு நான் அவன் ரூமுக்கு தூங்க போகாமல் சிமெண்ட் ரூமுக்கு தூங்க போகிறான் அப்படிங்கும்போது, இதில் என்னடா நான் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கும்போது, அவன் போகக்கூடாதுடா, அவன் போகவே கூடாது அப்படிங்கும்போது, சரி நீ போறியா, இல்லை இவ்வளோ பெரிய வீட்டில் அவனுக்கு ஒரு ரூம் இருக்குல்ல, அப்புறம் என்ன சிமெண்ட் ஓவராக பண்ணிகிட்ருக்காண்டா அப்படிங்கும்போது,
டேய் அவனோட அத்தை பையன் பண்ணுறான் உனக்கு என்ன ஆ ஆ அது எனக்கு எனக்கு தெரில அப்படிங்கும்போது இதுக்கு பேர் தான் ஜலஸ் அப்படிங்கும்போது அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் போயிடுவான். இப்போ ஜூங்கு சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு தான் போகும்போது ஜங்குக்கு தான் அப்படியே நகத்தை கடிச்சிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பான். இப்போது ஜூங்கு தான் ஜங்குக்கா தூங்குவா அப்படிங்கும்போது நான் வரமாட்டேன் அப்படிங்கும்போது சரி வராமல் என்ன அவங்க ரூமில் என்ன நடக்குது அப்படி பார்க்க போறியா அப்படிங்கும்போது ஆமாம் நான் பார்க்க தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு எப்பயும் மாதிரி ஜங்குக் நான் வந்து வெளியே சிமெண்ட் ரோவை பார்க்கும்போது அங்கே அந்த விண்டோ தான் ஓப்பன் ஆகிருக்கும். அங்கே ஜிம்மினும் ஜெகப்பும் சாங்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி விளாண்டுட்டு இருக்கிறத இங்கே ஜங்குக் தான் பார்த்து அப்படி பாசிட்டிவ் ஆகிட்டு நிற்பான். ஜங்குக் அதை வந்து பார்த்துட்டு ஏன்டா இதை வேற பார்த்து இப்போ கடுப்பாகிட்டு இருக்க டேய் பாடா அப்படிங்கும்போது டேய் அவன் ஓவராக பண்ணிட்டு இருக்கான்டா எனக்கு கோபமாகிறது அப்படிங்கும்போது கோமா வந்து ஒன்றும் பண்ண முடியாது சரியா நீ அவனை லவ் பண்ண சொல்லிட்டேன் இப்போ எதுக்கு இப்படி ஆத்திரப்படுறது வந்துக்கு அப்படிங்கும்போது டேய் சும்மாறா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் போகிறேன் நீ எப்படியே பார்த்து நைட்டு ஃபுல்லாக அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் வந்துடுவான். இப்போ அப்படியே ஜங்குக்கு நான் பார்த்துட்டு நிற்கும் போது இப்போ சிவனை எதாவது வெளியே போது ஜங்கு நிற்கிறத பார்த்துட்டு இப்போ அப்படியே சிரிச்சுட்டு டக்குன்னு அந்த டோர் அந்த விண்டோவோட அந்த காட்டை தான் அப்படி மூடிட்டு உள்ளே போயிடுவான். இப்போது ஜங்குக்கு மூணுன்னே இன்னும் கொஞ்சம் கடுப்பாகி அப்படியே சிவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ சிவன் தான் உள்ளே போய் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஜெகு தான் என்ன சிரிக்கிற ஒன்றும் இல்லை சார் பயங்கரமாக பசிவாகிட்டுருக்காரு அப்படிங்கும்போது பார்த்தேன் ஐயோ ரொம்ப பசிவாகி அவன் பேச பார்க்கவே முடியல ஜிம்மன் பாவம் பிட்டு அப்படிங்கும்போது விடலாம் முடியாது அவன் சின்ன ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீ தூக்கு நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது டேய் மாமா எப்படி தெரியும் உனக்கு ரூம் இருக்குன்னு ஏன்டா சின்னம்மா எல்லாம் சொல்லிட்டாங்க நீ பசியும் கடிதாங்க சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் ஆள் பசியும் ஆனதும் தெரியும் நீ தூங்கு நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஓகே குட் நைட் சொல்லிட்டு போயிடுவான். இப்போ சிம்மனுக்கு தான் ஜங்கு நின்றுட்டு பார்க்குறத அது லைட்டாக அலக்கி விட்டு பார்த்துட்டு இருப்பான். ஜங்குக்கு அப்படியே பாவமாக நின்றுட்டு பார்ப்பான். இப்போ ஜிம்மன் தான் சங்குக்கா இந்த பஸ்ஸில் கூட எவ்வளோ அழகாக தெரியுமா உன்னை எப்படி நான் விடுவேன் சொல்லு என்னை விட்டு போனால் உன்னை விட்டுருவேனா அதான் கொஞ்சம் என்னோட இந்த விளையாட்டை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இப்போ அப்படியே பெட்டில் தான் படுத்து தூங்கிடுவான். ஜங்குக்கு தான் அப்படியே அவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி சேடாக படுப்பான். எல்லோரும் தூங்கியிருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மன் சொன்னதை அவள் லவ் ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் நினச்சிக்கிட்டு எனக்கு உன்னை பிடிக்கும் ஜிம்மன் ஆனால் இது சரி வராதுதான் நான் உன்னை விட்டு தனியாக இருந்தேன் ஆனால் இப்போது என்னை விட்டு போயிடுவியோ பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே படித்து தூங்கிடுவான். இப்போ அப்படியே அந்த நைட் தான் ஸ்கிப் ஆகி மறுநாள் காலையில் தான் வந்துடும். இப்போது அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால தாயாங் தான் ஜங்குக்கிட்டையும் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். சுகா மீட் பண்ண அவங்க வீட்டுக்கு தான் தாயாங் தான் போயிருப்பான். இங்கே நம்ம ஜங்கு மட்டும் தான் இருப்பாங்க. இப்போது ஜங்குக்கும் எழுந்திரிச்சு எப்பயும் மாதிரி ரெடி ஆகிட்டு எப்பயும் மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போவாங்க. எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. எப்பயும் மாதிரி ஜிம்மன் ஜேகோப் சின்ன ஹாரம் அப்புறம் நம்ம ஜங்குக்கும் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போது ஹாரம் தான் ஜேகோப் எப்போ ஊருக்கு போகிற அப்படின்னு கேட்கும்போது ஈவினிங் போகிறோமாம்மா ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சின்ன தான் சின்னம் அவன் கூட போகலான் இருக்கான். அப்படிங்கும்போது இப்போது எல்லோரும் தான் அப்படியே பார்க்கும்போது ஜங்குக்கும் அப்படியே இதாகி என்னது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இப்போது சின்ன பார்க்கும்போது இப்போ சின்னதை அப்படி கண்ணடிச்சிட்டு ஆமாம் அவன் அவங்க அம்மாவை பார்க்க தானே போகிறான் ஸோ அவங்க கூட போய் அவனும் 2 நாள் இருக்கான்னு என்கிட்ட கேட்டான். நானும் சரி சொல்லிட்டேன். நீ என்ன சொல்கிற அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போகட்டும் அப்படிங்கும்போது இப்போது ஜெகோப்புக்கு எதுவுமே புரியாது. இப்போது ஜெகோப் தான் அப்படியே ஜிம்மனை பார்க்கும்போது ஜிம்மன் தான் இப்போது ஜிம்மன் ஜெகோப் பார்த்து கண்டிப்பான். இப்போ ஜெகோப் தான் என்ன பண்ணுறீங்க நீ புரியல பண்ணுங்க அப்படி சொல்கிற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். ஓ அப்போது ஜிம்மன் நீ போறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாண்டா நான் போகிறேன் 2 days இவன் கூட போய் இருக்கேன் 2 days தான் இங்கே இருப்பானா இன்னும் அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு போயிடுவான் அதனால நான் போய் அவன் கூட இருக்கேன்டா அப்படிங்கும்போது ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் சாப்பிட்டுட்டு போகும்போது இப்போ சின்னதாக அப்படி சிரிச்சுக்கிட்டே சரி ஜிம்மன் நீனும் போய் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க ஓகேவா அப்படிங்கும்போது சரிம்மா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி ஜங்குக்கு பார்த்து ஜிம்மன் தான் ஸ்மெல் பண்ணிட்டு போகும்போது இப்போ ஜெயோப் தான் ஜங்குக்கு பார்ப்பான். இப்போ ஜங்குக்கு தான் ஜெயோப் பார்த்து மறைக்கும் போது ஜெயோப் தான் ஐயோ இவன் என்ன நம்மளும் மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மைனஸ் கொடுத்துட்டு இப்போ ஜிம்மன் ஜெயோப் போயிடுவாங்க. இப்போ சின்னதான் போயிட்டாரா எப்போ வருவார் அப்படிங்கும்போது ஈவினிங் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஓ ஓகே அதுக்கப்புறம் ஜங்குக் ஜெயோப்பும் சிவனும் ஈவினிங் ஏர்போர்ட் போகணும் நீ போய் அவங்கள ட்ராப் பண்ணிடு ஓகேவா அப்படிங்கும்போது ஜங்குக் தான் எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது சின்னதான் ஜங்குக் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் சரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப சேடாக இருப்பான். சின்னதாக பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. இங்கே
ஜிமினும் ஜெயகோப்பும் உள்ளே போயிட்டு என்னடி நடக்குது, என்ன சொல்கிறாங்க சின்ன நீனும் வர அப்படிங்கிறாங்க. என்ன தெரியல, திடீர்னு அப்படி தான் சொன்னாங்க அம்மா, நானும் ஓகே சொல்லிட்டேன். என்னன்னு புரியலையே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சின்னதாக உள்ளே வந்து என்ன சொல்லிட்டு இருந்த கீழே, நான் ஏன் ஜெயகோப்போட போகணும் அப்படிங்கும்போது நீ யார் போக சொன்னா, அதெல்லாம் இல்லை சும்மா சொன்னேன் அப்படிங்கும்போது, என்ன சும்மா சொன்னியா? ஆமாம், இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆள் வரும் பார் தேடி அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறேன்? ஆமாம், கண்டிப்பாக இன்னும் 1 hour இல்லை 2 hourக்குள்ளே அவனை பார்க்க வருவான், ஓகேவா அப்படிங்கும்போது இப்போ ஜெயகுப் தான் சின்னக்கிட்ட வந்து, இல்லை எனக்கு புரியல, உன் பையன் தான், நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு நீ இவ்வளோ இறங்கி வேலை பார்க்குறேன் சின்னம்மா, அந்த மாதிரி அம்மா கிடைக்கலாம் கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணும்போது, என்ன பண்ணுறது, எனக்கு இருக்கிறது ஒரு பையன் தான், அவன் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றணும்ல. அதுவும் ஜாங்குக் ரொம்ப நல்ல பையன், நான் ஆல்ரெடி இதை பற்றி யார்கிட்ட கூட பேசிட்டேன் அப்படிங்கும்போது, ஓ டாடா அதை எதுவுமே சொல்லாமல் ஓகே சொல்லிட்டாரா? ஆமாம், உங்கள் அப்பாவுக்கும் ஜாங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ சாரி என்ன சொல்கிறான்னு பாரு, அப்படி ஒத்து வராட்டி நான் சொன்ன மாதிரி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் சரியா? அப்படிங்கும்போது இப்போ ஜெயகுப் தான் சிரிச்சுக்கிட்டே நல்ல குடும்பம் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே சின்ன தான் போயிடுவான். இப்போது ஜெயகுப்பும் சிவனு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் அவங்கள ஆஃபீஸ் ரூமில் தான் உட்காந்துட்டு இப்போ ஜாங்குக் தான் சரி கட்டு போய் உட்காந்துருப்பான். இப்போ ஜூங் தான் டி ஷாண்டா அப்படிங்கும்போது, இல்லை ஷன்னு அதுக்கு இப்போ அவனும் போகிறானா அப்படிங்கும்போது, அவன் போகிறானா அவன் மாமா கூட போகிறான், இதுக்கு என்னடா பண்ணுறது? இல்லை இதெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கும்போது, என்ன போகக்கூடாதா? ஆமாம், எப்படி போகலாம், நான் இங்கே இருக்கேன்ல, நீ இங்கே இருக்கன்னா இல்லை எனக்கு புரியலையே. அப்போது நீ என்ன சின்ன லவ் பண்ணுறியா அப்படிங்கும்போது, இப்போ ஜாங்குக் தான் அப்படி திரும்பி, ஆமாண்டா நான் லவ் பண்ணுறேன் தான் அப்படிங்கும்போது, அப்போது அதை சொல்லி தொலைடா ஷாண்டா அப்படி என்ன சாவடிக்கிற அப்படிங்கும்போது, சொல்கிறேன் இப்போ போய் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜாங்குக் தான் எழுதிக்கும் போது இப்போ ஜூன் டிடி எங்கடா போகிறேன்? நீ சொன்னில சொல்ல சொல்லி, அதான் இல்லை நான் சொல்கிறது கட்டி சொல்ல போறியா இல்லையாண்ணா? எதுவோ ஆனால் அவன் போகக்கூடாது அப்படிங்கும்போது, இதெல்லாம் ரொம்ப ஓவரா, அவன் பொண்டாட்டி இல்லைடா, எதுவாக ஒன்று விடு அப்படி சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜாங்குக் தான் ரூமை விட்டுட்டு சின்ன ரூமுக்கு தான் போகிறதுக்காண்டி ஒரு தங்கி ஒரு மாதிரி இருந்தாலும் அவன் ரொம்ப கோவமாக இருக்கும். ஜிமின் கிட்ட பேசணுங்கிற ஒரு எண்ணமோடு தான் இருக்கும். அப்படியே ஜிமின் ரூமுக்கு முன்னாடி தான் போயிட்டு உள்ளே போகலாமா வேணாமன்னு யோசிக்கிட்டு அப்படியே பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு நிற்கும்போது ஜூங் தான் அப்படியே எத்தி பார்ப்பான். இப்போ ஜாங்குக் தான் வெளியே போயிட்டு நிற்கும்போது, என்னமோ வேகமாக போனால் இப்போ போய் அங்கே நிற்கிறான், என்னத்தை சொல்ல இவன் அப்படி சொல்லிட்டு ஜூங் தான் அப்படியே சிரிப்பான். ஜாங்குக் தான் அதை பார்த்துட்டு வந்துரு அப்படிங்கும்போது, முடியாதுடா பாடா அப்படிங்கும்போது, பாரு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே போய் டோரை தான் அப்படி தட்டிடுவான். ஒரு 2 டைம்ஸ் தட்டினோடனே இப்போ டோரை தான் ஓப்பன் பண்ணுறது. ஜெயகுப் ஓப்பன் பண்ணும்போது இப்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு இப்போ ஜாங்குக் தான், நான் சிம்மன் கிட்டே பேசணும் அப்படிமா, சிம்மன் கிட்டே என்ன பேசணும் அப்படி ஜெயகுப் கேட்கும்போது, நான் பேசணும் அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் தான் ஷார் அப்படின்னு பார்க்கும்போது ஜாங்குக் நிற்கும்போது, இப்போது ஜாங்குக் கிட்ட தான் ஜிம்மன் என்ன பேசணும் ஜாங்குக், உங்ககிட்ட நான் பேசணும் ஜிம்மன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கும்போது இப்போ ஜாங்குக் தான் உள்ளே வந்துட்டு, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், அப்புறம்லாம் இல்லை இப்போ தான் பேசணும் அப்படிங்கும்போது இப்போது ஜெயகுப் தான் என்ன ஜாங்குக் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அப்படியே ஜாங்குக் தான் ஜெயகுப் பார்த்து முறைச்சி, நான் பேசணும், அதுவும் தனியாக பேசணும், நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க ஜெயகுப் அப்படிங்கும்போது இப்போ ஜெயகுப் தான் ஜிம்மனை பார்க்கும்போது, ஜிம்மன் தான் ஜெயகுப் நீர் ஜாங்குக் அப்புறமா பேசணும்னு சொல்கிறேன், அப்புறம் பேசிடு அப்படிங்கும்போது, நான் இப்போ பேசணும்னு சொன்னேன் ஜிம்மன் அப்படிங்கும்போது இப்போ ஜெயகுப் தான் நீ பேசு ஜிம்மன் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜெயகுப் தான் வெளியே போயிடுவான். இப்போ ஜெயகுப் வெளியே போனோன்னே ஜாங்குக் தான் டோரை டம்முன்னு மூடிட்டு இப்போ ஜிம்மன்கிட்ட வந்து, என்ன பண்ணிகிட்ருக்கு நீ அப்படிங்கும்போது, என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன், ஜெயகுப் கூட ஊருக்கு போகிறேன் அது அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியை அப்படி கீழே குனிச்சு அது துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கும்போது இப்போ டக்குன்னு ஜாங்குக் தான் ஜிம்மன் கையை பிடிச்சிட்டு இழுத்து இப்படி நிற்க வச்சு, உங்ககிட்ட தான் சிம்மன் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, நானும் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் ஜாங்குக் உனக்கு என்ன அப்படிங்கும்போது, எனக்கு நீ போகக்கூடாது அப்படிங்கும்போது, நான் ஏன் போகக்கூடாது, நான் போகக்கூடாது சொல்ல, நீ யார் ஃபஸ்ட்டு அப்படிங்கும்போது, நான் உன்னோட அப்படிங்கும்போது, நீ என்னோட என்ன சொல்லி என்ன அப்படிங்கும்போது, சரி நான் சொல்கிறேன், நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, ஓ நீ என்னை லவ் பண்ணுற, சரி இப்போதுக்கு நான் என்ன பண்ணணும்? சிம்மன் விளாடாது சிம்மன், என்னால் உன்னை அவன்கிட்ட பார்க்க முடியல அப்படிங்கும்போது, ஏன் பார்க்க முடியல தெரியல ஷன்னன் தெரியல, உன்னை அவன் கூட இல்லை ஷாரு கூடயும் என்னடி பார்க்க முடியாது அப்படிங்கும்போது, இப்போது ஜிம்மன் நான் அப்படி லைட்டாக ஸ்மெக் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு, சரி இப்போது என்ன பண்ணுறதுன்னா எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கும்போது, நான் போவேன், நான் ஜெயகுப் கூட தான் போவேன், அதனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இப்போது ஜாங்குக் தான் ஜிம்மனை அப்படியே பிடிச்சி இழுத்து வேகமாக அந்த தலையை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் தான் பண்ணுவான்.
பார்த்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக சிம்மனை தான் கிஸ் பண்ணுவான். சிம்மன் தான் கூப் ஜங்குக் ஃபிரி ஜங்குக் அப்படிங்கும்போது அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருப்பான் ஜங்குக்கு. சிம்மன் தான் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி அடம் பிடிப்பான். ஜங்குக்கோட கேஸை தான் அவன் அக்செப்ட் பண்ணிப்பான். இப்போ அப்படியே கிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு அப்படியே பயங்கரமாக ஜங்குக் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணதுனால சிம்மனோட லிப்பு லைட்டாக பைட் ஆகிருக்கும். இப்போ அப்படியே அந்த கிஸ்லேருந்து பிரேக் ஆகி ஜங்குக் என்ன பண்ண அப்படிங்கும்போது என்ன பண்ணனா நீ தான் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற, அதான் இப்படி பண்ண அப்படிங்கும்போது ஷிரு என்னோட அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது சொல்லுவியா சொல்லு, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. பயம் இல்லை. அப்போது நான் லவ் சொன்னப்போ நீ வந்துட்டு இப்படி நான் இப்படி அப்படின்னு ஏதோ சொன்னேன். இப்போது எங்கே தைரியம் வந்துச்சு அப்படிங்கும்போது அது தெரியல. ஆனால் இனிமேல் யாருக்கும் நான் பயப்பட போலாம் கிடையாது அப்படிங்கும்போது அப்படியா, ஆமாம் ஏன் அப்படி திடீர்னு தெரியல, உன்னை யாரு கூடயும் பார்க்க எனக்கு பிடிக்கல. அப்புறம் அதனால் இதுக்கு மேலே வந்துட்ட எதையும் சொல்லாமையும் இருக்க முடியாது அப்படிங்கும்போது அப்போது சார் என்னை லவ் பண்ணுறீங்க, ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கும்போது அவங்க அப்படியே ஜிமன் கிட்டே வந்துட்டு அவனை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனும் அப்படி நான் அவனை லவ் பண்ணுறேன், என்னால் அதை சொல்ல முடியல தான், நான் ஒத்துக்கிறேன். ஷானா நீ இந்த வீட்டுக்கு ஒரே வாரிசு, உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை வச்சு நிறைய ட்ரீம்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் என்னால் எப்படி சொல்லு அப்படிங்கும்போது ஜிமன் தான் ஜங்குக்கிட்ட வந்துட்டு யார் சொன்னான், என்னோட டாடாவும் என்னோட அம்மாவும் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, அவங்க எனக்காக மட்டும்தான் வாழ்கிறாங்க. நாங்கள் இந்த ஊர்லேயே பெரிய ரிச் ஃபேமிலி தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு என்னோடய சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். ஜங்கு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்வாங்க. நான் எது ஆசைப்பட்டாலும் அதை அவங்க எனக்கு செஞ்சு வைப்பாங்க. அது நல்லதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்டுட்டு அதை எனக்கு செய்வாங்க. அப்படி தான் என்னோடய பேரண்ட்ஸ். இப்போ வரையும் எதுவும் பெருசாக ஆசைப்பட்டது கிடையாது. நான் பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் கூட வாழணும், கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு தோணுச்சு. நான் எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி பேசுகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நான் டேரெக்டாக சொல்லிடுவேன், அது மாதிரி தான் சொன்னேன். ஆனால் நீ அன்றைக்கி என்கிட்ட அப்படி சொல்லிவிட்டு அப்படிங்கும்போது ஜங்குக் தான் சிம்மனை ஹக் பண்ணிவிட்டு சிம்மன் என்னை மன்னிச்சிரு, எனக்கு தெரியல சிம்மன் நான் ஏன் அப்படி பண்ணேன்னு. ஷானா இந்த மாதிரி தான் என்கிட்ட யாரும் ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது அப்படிங்கும்போது சிம்மன் தான் என்னது உங்ககிட்ட யாரும் ப்ரப்போஸ் பண்ணலை, இதை நான் நம்பணும், அழகா க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்க, உன்கிட்ட யாரும் ப்ரப்போஸ் பண்ணலை அப்படிங்கும்போது ஆமாம் யாரும் பண்ணலை தான், சைட்டு தான் அடிச்சிருக்காங்க, என்கிட்டலாம் யாரும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆனால் நீ என்னை பற்றி பயப்பட மாட்டேங்கிறீங்க என்ன அப்படிங்கும்போது நான் ஏன் உன்னை பற்றி பயப்படணும், யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் யார் தெரியுமில்ல, சிம்மன் பார்க் சிம்மன் அப்படிங்கும்போது பார்க் சிம்மன், ஆமாம் பார்க் சிம்மன் தான். அப்போது ஜியோன் சிம்மன் இல்லையா அப்படிங்கும்போது அது ஆமாம் ஏற்பாடுலேருந்து ஜியோன் சிம்மன் அப்படி சொல்லுங்கள். ஜேகே தான் அப்படி ஜியோன் லிப்பை பார்க்கும்போது சிம்மனோட லிப்பில் லைட்டாக பிளட் வரதை பார்த்துட்டு சிம்மன் சாரி அப்படிங்கும்போது அதுக்கு லிப்பில் பாரு அப்படி சொல்லிட்டு லிப் கிட்ட அப்படி கை வச்சுட்டு காமிக்கும்போது ஒருக்கி என்னடா பண்ண இப்படி தான் பண்ணுவியா அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், என் பேச்சை கேட்கல அதான் அப்படிங்கும்போது அப்போது உன் பேச்சு கேட்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது ரீடிங் வந்துச்சு, இப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிம்மன் கிட்டே வரும்போது சிம்மன் தான் நான் போய் காலில் தான் பின்னாவான், அப்படியே பின்னானோட ஜேக்கி தான் காலில் அப்படி கை வச்சுட்டு ஃபைட்டு அது ஃபோர்ஸாக நடந்துக்கிட்டேன். அப்புறம் எங்கெங்கே ஃபோர்ஸாக நடக்கணுமோ எல்லா இடத்துலையும் ஃபோர்ஸாக நடந்துப்பேன் அப்படிங்கும்போது ஜங்கு ஏன் அப்படி நான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது வேறு எப்படி பேசுகிறது, நான் வேணாம் அப்படின்ட்டு தள்ளி இருந்தேன். நீ தான் என்னை இதுக்குள்ளே இழுத்து போயிட்ட, இனிமேல் இந்த ஜங்குக்கிட்டேருந்து இந்த சிம்மன் தப்பிக்கவே முடியாது தெரியுமா அப்படிங்கும்போது தப்பிக்க முடியாதா, ஆமாண்டி தப்பிக்கவே முடியாது அப்படி சொல்லிவிட்டு அப்படி நெத்தியில் தான் கிஸ் பண்ணுவான். நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு ஜங்கு அப்படிங்கும்போது என்ன ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே கன்னத்தில் ஃபஸ்ட்டு இந்த கன்னத்தில் அப்புறம் அந்த கன்னத்தில் அப்புறம் கண்ணில் அப்புறம் மூக்கில் அப்புறம் லிப் கிட்ட அந்த பைப் பண்ண இடத்துல முத்த கொடுத்துட்டு ஜங்கு கீழே போகணும் ஷான வீடு அப்படிங்கும்போது போகலாம், அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை போகலாம் இது சொல்லிட்டு அப்படியே கீழே தான் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மனோட ஷர்ட் பட்டன் தான் அப்படியே பண்ணால் மட்டும் அப்படியே அவுத்து விடுவான். ஜங்கு நான் குழந்த அதெல்லாம் பண்ணாது அப்படிங்கும்போது யார் நீ குழந்த ஷாண்டி, நான் பாட்டுக்கு இருந்தேன் ஷானை இருக்க விட்டியா, இப்போது நீ மாற்றிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பட்டன் அவுத்து ஜேகே தான் சிம்மனோட அந்த செஸ்ட்டில் தான் கிஸ் பண்ணுவான். சிம்மன் தான்
கண்ணை அப்படியே இரிக்கமாக மூடிட்டு நிற்பான். இப்போ அப்படியே கிஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஜேகேதா அப்படியே எழுந்துச்சு அப்படியே ஜிமின் கண்ணை ரெடி மூடிட்டு இருக்கோம். அந்த கையை அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் டைட்டாக கண்ணை மூடிட்டோன்னே இப்போ அப்படியே கிட்ட வந்து ஏய் கொட்டுச்சு என்ன அப்படிங்கும்போது அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லும்போது ஒன்றை என்ன நம்ம பண்ணணும்னா தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, டியூட்டியில் இருக்கேன், இப்போது எதுவும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாண்டி ஒன்றா மாட்டுவேன் அப்படி சொல்லும்போது என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணுவேனா அப்போது பாரு என்ன பண்ணுவேன்னு அப்படி சொல்லிட்டு ரொமான்ஸ் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது டோரை தான் தட்ட சொன்னால் கேட்கும். இப்போ ஜங்குக்கு தான் ஷாரு அவரோட மாமாவா அப்படிங்கும்போது தெரியல இரு அப்போ யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது இப்போது டோரை தான் திறக்கும்போது ஜெவுக்கு தான் நிற்பான். இப்போ ஜங்குக்கு தான் உரைக்கும்போது இல்லை என்னோடய பேகு உள்ளே இருக்குது, அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே போயிடுவேன், எனக்கு மணி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இப்போது ஜிமின் தான் மாமா எங்கடா போகிற இரு வரேன் அப்படிங்கும்போது இப்போது ஜிமினை பார்த்து ஜெவுக்கு தான் ஜிமின்ச்சி ஒன்றும் அவசரம் இல்லை, நீ கொஞ்சம் அங்கு கூட பேசிட்டேரு, நான் போகிறேன், என்னோடய பேக் மட்டும் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக்கு தான் உள்ளே போய் ஒரு பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஜங்கு ஊருக்கு போகிறது நான் மட்டும்தான் ஜிம்மின் இல்லைன்னு தெரிஞ்சிச்சா எப்பயாவது ஷன்னா நல்லா முறைச்சப்போ ஏன்ப்பா ஜங்குக்கா உன்னோட ஆள்தான் ஜிம்மன் சரியா, நான் சும்மா கெஸ்ட் ரோல் வந்தேன் சரியா, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜெயப் தான் ஜிம்மன்ச்சி கீழே வெயிட் பண்ணுறேன் வா அப்படி சொல்லிட்டு ஜெயப் தான் போயிடுவான். இப்போது ஜங்குக்கு தான் உள்ளே வந்து என்ன சொல்லிட்டு போகிறான் அது ஒன்றும் இல்லை சாரி இவ்வளோ வந்து ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்கீங்களே அது காரணமே அவன் தான் அப்படிங்கும்போது அப்போது ஜெயப்க்கு தெரியுமாவா எல்லாம் தெரியும், நல்லா அவனும் என் கூட சேர்ந்து ஆக்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தான், அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது லாஞ்சனில் சாரு ஷானா அப்படிலாம் பார்த்தது கிடையாது, அவன் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் அப்படிங்கும்போது அடப்பாவி அப்போ 2 பேர் இவ்வளோ கிளாஸாக இருந்தீங்க, ஆமாம் அப்புறம் செஞ்சால் தானே என்கிட்ட நீ இப்போ வந்த அப்படிங்கும்போது அப்போது ஷாலாம் பிளானு ஆமாம் பிளான் தான் ஜங்குக்க ஜிம்மன் கிட்ட வர வைக்க என்ன வேணாலும் பண்ணுவேன் சரியா அப்படிங்கும்போது அப்போது நான் வேறு யார்கிட்ட அது போனால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன்னா நீ போய் பாரு அப்போ தெரியும் இந்த ஜியோன் சிம்மனை பற்றி அப்படிங்கும்போது ஜியோன் சிம்மன் ஆமாம் ஜியோன் சிம்மன் தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு இப்போ அவங்க தான் திருப்பி ஜிம்மன் கிட்ட கிஸ் பண்ண அப்படி கிட்ட போகும்போது இப்போ ஜிம்மன் தான் டக்குன்னு கீழே குமிச்சு ஏய் போதுண்டா கீழே என் மாமா இருக்கான் அவனை அனுப்பிச்சிடணும் நான் போகிறேன் அப்படிங்கும்போது என்னோட உனக்கு அவன் தான் முக்கியம்னா அப்படிங்கும்போது அப்படி இல்லை அவன் போகிறான்ல போய் சேர்ந்தா பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போகும்போது இப்போது அவங்க தான் ஜிம்மன் கை பிடிச்சி ஏய் இங்கே வா அப்படிங்கும்போது என்ன இங்கே வான்னு சொன்னேன் அப்படிங்கும்போது போச்சு அவங்க கிட்ட தான் ஜிம்மன் தான் வந்து இந்த இப்படி இப்போ எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீழே அம்மா என்ன சொல்லுவாங்க நீ ஏன் இப்படி பண்ண நான் போய் உண்மையை சொல்லுவேன் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவேன் நீ என்ன பண்ணியோ அதை தான் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் தான் கொடுக்க ஓடிடுவான். இப்போ ஜங்கு தான் என்ன சொல்லிட்டு போகிறான், நான் என்ன பண்ணேன்னு சொல்ல போகிறேன்னா இல்லை எனக்கு புரியலை அப்படி சொல்லிட்டு இப்போ கீழே தான் சின்னும் ஜெயோப்பா வர பேசிகிட்டு இருப்பாங்க. ஜிம்மன் தான் அப்படி வந்துட்டு ஜெயோ மாமா கிளம்பிட்டே அப்படிங்கும்போது கிளம்பிட்டேன் இன்னும் 1 ஹவரில் போயிடுவேன் அப்படிங்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு உண்மையாகவே உன்னை கூட கூட்டிகிட்டு போனதான் நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது உன்னோட ஆள் இருக்கார்ல அப்படிங்கும்போது இப்போது என்ன தான் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத ஜெயகோ உன்னை பார்க்க ஜிம்மன் சீக்கிரமாகவே ஹனிமூன் வருவான் அப்படிங்கும்போது என்ன ஹனிமூன் ஆமாம் கல்யாணம் பண்ணி லண்டனுக்கு ஹனிமூனுக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இப்போது சின்னதான் ஜிம்மனோட அந்த லிப்பை நோட் பண்ணிட்டு என்ன ஜிம்மன் இப்போ ரெட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அம்மா அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஷைட்டு திரும்பிப்பான். இப்போ ஜெயகுப் தான் சின்னம்மா இதெல்லாம் நீ கேட்கலாமா அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது நான் பண்ண பிளான் தான், ஆனால் பிளான் இப்படி டபுள் எக்ஸைட் தெரியலையே அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக் தான் கீழே இறங்கி ஷர்ட்டெல்லாம் சரி பண்ணிட்டே வரும்போது இப்போது சின்னதான் ஜங்குக் அப்படிங்கும்போது சொல்லுங்கள் சார் இல்லை எல்லாம் ஓகேவா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது எதை கேட்குறீங்க இல்லை ஒர்க்கு தான் கேட்டேன் அப்படிங்கும்போது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஷ் ஆகிட்டு அவனோட அந்த ரூம் ஆஃபீஸ் ரூம் போகும்போது ஜூங் தான் வெளியே தான் நிற்பான். இது எல்லாத்தையும் ஜூங் தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே ஜூங் தான் ஜகுக்கா பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்கும் போது இப்போ ஜகுக் தான் ஜூங் அப்படிங்கும்போது என்ன சார் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல அப்படிங்கும்போது என்னடா சொல்கிறேன் இல்லை என்னடா பண்ணி வச்சுருக்கான் லிப்பை அப்படிமா நான் என்னோட பண்ணேன் ஜங்குக்கா ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே அப்படிங்கும்போது தெரியுது வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கை தான் ஜங்குக்கு தான் ஜோகை பிடிச்சி எடுத்துகிட்டு உள்ளே தான் போயிடுவான். இப்போ அப்படியே ஆஃபீஸ் மட்டும் தான் உட்காந்து பேசும்போது ஒரு வழியாக அக்செப்ட் பண்ணிட்டு ஜிம்மனை அப்படிங்கும்போது
பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது இது சொல்ல ஒரு ஆள் உனக்கு பொசசிவ்க்கு டே சாரை பொசசிவ் கழிப்பிட்டா தான் சொல்லுவீங்களா அப்படிங்கும்போது அப்படி இல்லை எனக்கு அவனை வேறு யார் கூடயும் பார்த்தவொடனே அப்படி தோணுச்சு. அதுக்கு பேர் பாசிட்டிவ்னா ஆமாம் நான் பாசிட்டிவ் பர்சன் தான். ஷானா என்னோடது எனக்கு மட்டும்தான், அதை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது எப்பா உன்னோடது நீனே வச்சுக்கோப்பா, யாரும் இப்போ பிடிங்கிருக்க மாதிரி இல்லை, நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்கு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஜெகூப் தான் சின்னிக்கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்பிடுவான். இப்போ ஜெகூப் போயிடுவான். இப்போது அப்படியே அந்த டே தான் போயிட்டு மறுநாள் தான் ஆயிரும். இப்போது எப்பயும் மாதிரி எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சுகா தான் எப்பயும் மாதிரி ஜிம்மினுக்கு கிளாஸ் எடுக்க தான் வந்துட்டுருப்பாங்க. இப்போ போய் அவங்க மியூசிக் ரூமில் தான் உட்காந்துருக்கும்போது இப்போது சுகாவை தான் பார்த்துட்டு தே தான் வந்திருப்பான். வந்துட்டு வெபரி ரொபாஸ் பண்ண தான் உள்ளே போகும்போது இப்போது சுகா தான் தாயாங்க திரும்பியும் நீனா அப்படிங்கும்போது ஆமாம் நான் தான் வரேன், வேறு யாரும் எதிர்பார்த்தேன் இல்லை சிம்மன் வந்துருப்பான் அப்படிங்கும்போது சிம்மனா அவன் டைமன் அதுக்குள்ளேயே வருவான் தெரியல, ஆனால் நான் வந்ததை சொல்லலை போய் சொல்லணும் அப்படிங்கும்போது ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது ஜிம்மன் கிளாஸ்க்கு வர்றதுக்காண்டி வந்துட்டு இருக்கும்போது இப்போது மியூசிக் ரூமுக்கு முன்னாடி தான் ஜங்குக் டேவோட ஆஃபீஸ் ரூம் இருக்கும். இப்போது அங்கே தான் ஜங்குக் வந்துட்டு ஜிம்மன் அப்படியே வந்துட்டு இருப்பான். டக்குனு பிடிச்சி ஜிம்மனை உள்ளே எடுத்து அப்படியே ஹக் பண்ணிப்பான். இப்போது ஜிம்மன் தான் ஜங்குக் என்ன பண்ணுறேன்னா காலையிலேயே எனர்ஜி வேணாமா அதான் பூஸ்டப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இதான் பூஸ்டப்பா இது லைட்டாக தான் பூஸ்டப்பு கொஞ்சம் கிஸ் கொடுத்தினா ஷினோ நல்லா எனர்ஜியா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட தான் போய் கிஸ் பண்ண தான் அப்படியே கிட்ட போய் 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அப்படியே மெதுவாக கிஸ் பண்ணையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்படியே 2 பேர் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜூங் தான் அப்படியே உள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணும்போது இங்கே ஜாங்கு ஜிம்மனை கிஸ் பண்ணி டக்குனு வெளியே வந்து ஐயோ ஷன்ன பண்ணிகிட்டு இருக்கான் இவன், அடே ஜாங்குக்கா அவங்க வீட்லேயே வந்துட்டு இம்புட்டு தைரியமா நீ ரொமான்ஸ் பண்ணுற பற்றியா, நீ என் நண்பன் நிதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷையாகிக்கிட்டே இப்போ அப்படியே இப்போதைக்கு இந்த அளவுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி நம்ம சுகர் டீச்சர் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க அவங்கள்ட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் ரூமுக்கு போகும்போது அங்கே நம்ம சுகாவும் டேவும் தான் கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதையும் பார்த்துட்டு ஜூங் தான் வெளியே வந்து ரைட்டு அப்போது நான் மட்டும் தான் இங்கே தனியாக சுற்றுறேன்னா அடியே ரைட்டு உன்னை வச்சுக்கிறேன்டி எல்லாருக்கும் ஆளை போட்டு சதக்கு மட்டும் நீ ஆள் போடலை, நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூங் தான் புலம்பிகிட்டு இருப்பான்.
செய்ய வந்தேனே. உயிரை எனதுயிரை உன் நிலைமைக்கென்று தந்தேனே. பருவம் என்னும் கடையில் என்னை அடகு வைத்து சென்றாயே. வெறி மிகுந்த முத்தத்தாலே மூழ்கடித்து கொன்றாயே. காதல் என்றும் தும்மல் போல, காமம் என்றும் விக்கல் போல, தழுவ தழுவ இதயம் நழுவியதே. வைக்காதே மை மை